உலகெங்கும் வாழும் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். மீண்டும் நெஞ்சு பொறுக்குதல் நிகழ்ச்சியில் உங்களோடு இணைவதில் மகிழ்ச்சி. மீண்டும் தீவிரமடையும் டெங்கு காய்ச்சலை தடுக்க அரசு நடவடிக்கை எடுக்கிறதா இல்லையா என்பதை குறித்து நாம் இன்றைக்கு விவாதிக்க இருக்கின்றோம். மழை வற்றினாலும் மக்களினுடைய கண்ணீர் வற்றிய பாடில்லை. மழை நீரும் சாக்கடை நீரும் கலந்து பல வியாதிகள் வரக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. அதை அகற்றுவர்கள், இந்த குப்பை கூலங்கள் எல்லாம் யார் அகற்றுவார்கள் என்று சொன்னால் துப்புரவு பணியாளர்கள். ஆனால் அவர்களுடைய வீடுகள் கூட கூவக்கரையோரம் இருப்பதனால அவங்க கூட அகற்ற முடியாத ஒரு சூழல். ஆகவே இந்த மழை வெள்ளத்தினால அதிகமான குப்பைகள், குறிப்பாக பிளாஸ்டிக் கழிவுகள் எங்கும் இருக்கிறது. வீட்டில் பாதிக்கப்பட்ட பொருட்கள் எல்லாம் தெருக்கு மலை போல் குவிந்து இருக்கின்றது. நிறைய கால்நடைகள் இறந்து போனதுனால அதிலிருந்து தொற்றக்கூடிய வியாதிகள் அதிகமாக இருக்கிறனால் அதை பற்றிய விழிப்புணர்வும் தேவை. அரசு சொல்லுகிறது, நாங்கள் மருத்துவ முகாம்கள் நடத்துகின்றோம், இதற்கான மாத்திரைகள் எல்லாம் வழங்குகிறோம் என்று. ஆனால் இது உண்மையாகவே மக்களுக்கு முழுமையாக சென்று அடைந்ததா? அப்போ என்ன மாதிரியான மாத்திரைகள் தருகிறார்கள்? அந்த மாத்திரைகளுக்கான கையிருப்பு இருக்கிறதா? எத்தனை மருத்துவ முகாம்கள் உள்பகுதியில் இருப்பவர்கள் சென்றது? எத்தனை உயிரிழப்புகள் ஏற்பட்டது? தாம்பரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வயதானவர் தன்னுடைய மனைவி இறந்த 2 நாள் அதே வீட்டில் இருந்திருக்கார், அந்த ஃபேனை பிடிச்சிட்டு. அப்போ அந்த 2 நாட்கள் இருக்கின்றபோது பக்கத்தில் இருக்க மக்கள் அந்த இறப்பை பற்றி பேசவில்லை. சார் 2 நாள் போனால் இருக்குது சார், எங்களுக்கெல்லாம் தொற்று நோய் வந்துருமோன்னு பயம் இருக்குது, அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சொல்கிறார்கள். இது சென்னை முழுக்க ஒலிக்கக்கூடிய ஒரு குரலாக இருக்கிறது. நம்முடைய நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்களை நான் உங்களுக்கு அறிமுகம் செய்து வைக்கின்றேன். இன்ஃபெக்ஷன் கண்ட்ரோல் ஆஃபீஸர், ஒரு தனியார் மருத்துவமனையில் இருக்கின்றார், டாக்டர் பாலாஜி அவர்கள் நம்முடைய வந்திருக்கின்றார். இந்த தொற்று நோய்களை குறித்து ஆராய்ச்சி செய்திருக்கக்கூடிய டாக்டர் சுப்பிரமணியன் அவர்களும் நம்மத்திலே வந்திருக்கின்றார். மருத்துவர் டாக்டர் விஜயபாபு அவர்களும் நம்முடைய இருக்கின்றார். இதுக்கு நாட்டு வைத்தியம் நிறைய இருக்கிறது, ஆயுர்வேதிக்கில் இருக்கிறது, நேச்சுரோபதியில் இருக்கிறது. ஆகவே நிலவேம்பு குடிநீர் குடிங்க அப்படின்னு சொல்கிறார்கள். ஆகவே ஒரு இயற்கை மருத்துவரையும் நாங்கள் அழைத்திருக்கின்றோம். சத்தியவாணி அவர்கள் நம்முடைய வந்திருக்கின்றார். டெங்கு நோயால் பாதிக்கப்பட்ட இப்போது நலமாக இருக்கக்கூடிய கார்த்திகா அவர்களும் நம்முடைய வந்திருக்கின்றார். டெங்கு காய்ச்சலை பற்றிய விழிப்புணர்வு மக்களுக்கு இருக்கிறதா இல்லையா என்பதை குறித்து ஒரு ஆவணப்படம் இருக்கிறது. அந்த ஆவணப்படத்தை பார்த்துவிட்டு நாம் விவாதத்தை தொடரலாம். சென்னை ராயப்பேட்டையில் டெங்கு காய்ச்சலுக்கு 1.5 வயது பெண் குழந்தை பலி. முடிச்சூரில் லில்லி, ஆவடியில் ரூபேஷ், வண்ணாரப்பேட்டை சிவானி, கேளம்பாக்கம் குழந்தை ஜூலியட், தர்மபுரி மாணவி ஆனந்தி, நெல்லை ரியோ என்று டெங்கு காய்ச்சல் மரணம் இவர்களின் வழியாக தொடர்கதையாகிக் கொண்டே வருகிறது. ஆனால் துறையின் அமைச்சர் டெங்கு காய்ச்சல் கட்டுக்குள் வைக்கப்பட்டிருக்கிறது, இறப்பு இல்லாமல் பொதுமக்களை காத்து வருகிறோம் என்று முழு பூசணிக்காயை சோற்றுக்குள் மறைக்கிறார். தலைவர் கலைஞர் அவர்கள் கூட தமது அறிக்கையில் அரசின் அழுத்தம் காரணமாக மாநகராட்சி டெங்குவில் இறந்தால் கூட அதற்கான சான்றிதழ் தர மறுப்பதாகவும், மருந்து மாத்திரைகள் கொடுக்காமல் மாநில சுகாதாரத்துறையினர் அக்கறையின்றி இருப்பதாக தகவல் வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இதுவரை 1000க்கும் மேற்பட்டவர்கள் தமிழகம் முழுவதும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதற்கு என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் போர்க்கால நடவடிக்கை என்று கூறிவிட்டு வேர்க்காமல் விறுவிறுக்காமல் பணி நடைபோடுகிறது. அரசு மருத்துவமனையில் கொசுவலை பேருக்கு தொங்கவிடப்பட்டுள்ளது. தேவைப்பட்டால் நிலவேம்பு குடியுங்கள் என்ற அறிவுரை வேறு. கொசுவொழிப்பு மருந்து எந்திரங்கள் எங்கே போயின என்று மக்கள் தேடி அலைந்து கொண்டிருக்கிறார்கள். டெங்குவில் இறந்தவர்களை மர்ம காய்ச்சலில் இறந்துவிட்டார்கள் என கூறச் சொல்லி ஊழியர்கள் நிர்பந்திக்கப்படுகிறார்கள். இறப்பு விகித தகவல் மறைக்கப்படுவதாகவும் புகார் அளிக்கிறார்கள் மக்கள். இவற்றை துறை சார்ந்தவர்களிடம் பட்டியலிட்டால் டெங்கு கொசு டெல்லியில் மட்டுமே இருப்பதாகவும், அம்மா ஆட்சியில் கொசு கூட தமிழகத்திற்கு வர அச்சப்படுவதாகவும் பேசி கைதட்டல்களை வாங்கி மகிழ்கிறார் ஒரு அமைச்சர். அவருக்கு அதிகாரிகள் சொன்ன உண்மை நிலவரம் தாமதமாகத்தான் உரைத்தது. மக்களின் உயிரோடு விளையாடும் செயல் எத்தகைய விளைவுகளை அரசுக்கு கொண்டு வரும் என்று தெரிந்தும் அலட்சியப்படுத்துவது ஆபத்து என்பதை அரசு உணர்ந்து கொண்டதாகவே தெரியவில்லை என்கிறார்கள் காய்ச்சலுக்கு குடும்பத்தில் உள்ளவர்களை பறிகொடுத்தவர்கள். இந்த டெங்கு காய்ச்சலுக்கான அவேர்னஸ், விழிப்புணர்வு மக்கள்கிட்ட இருக்காங்க. அவேர்னஸ் பார்த்திங்கன்னா யாருக்குமே டெங்கு காய்ச்சல் யாரோ ஒருத்தருக்கு தான் வரும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு கொசு தான், எப்பயோ தான் கிடைக்கும், அந்த மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் வீட்டில் உள்ள பெட்ஸே எங்கள் வீட்டில் ஒரு பெட் இருந்தது, ஏஞ்சலின்னு ஒரு பெட் இருந்தது.
அவளை கடிச்சு அந்த மாதிரி ரேசஸ் வந்தது. அதுக்கப்புறமா தான் எங்களுக்கு தெரியும் ரேசஸ்லாம் வந்தால் டெங்கு காய்ச்சல் அப்படிங்கிறது. எங்கள் வீட்டில் எல்லாருமே நல்லா படித்தவங்க தான். ஆனால் கூட எங்களுக்கு டெங்குவில் வந்து என்ன சிம்டம்ஸ்லாம் வரும் அப்படிங்கிறது வந்து நாங்கள் இன்னும் அறியாமல் தான் இருக்கோம். அதுக்கான அவேர்னஸ் இல்லை. மழைநீர் முழுசுமாக ஒவ்வொரு இடத்துல வடிஞ்சு விட்டது. ஆனால் அங்கே உள்ள கழிவுப் பொருட்கள் இன்னும் அது அனைத்தும் அகற்றப்படாமே உள்ளது. மாநகராட்சி அதிகாரிகள் ஓரளவு செயல்பட்டாலும் தூய்மை இந்தியா என்று சொல்லிக்கொண்ட மற்ற அலுவலர்கள் இந்த பணியில் யாரும் சமூக யாரும் ஈடுபட்டார்கள். ஒரு சில தன்னார்வ அமைப்புகள் குப்பை குளங்களை அகற்றி கொண்டிருக்கிறார்கள். அந்த குப்பை குளங்கள் மீதமுள்ள குப்பை குளங்களில் கொசு உற்பத்தி ஆகி கொண்டு தான் இருக்கின்றது. அது எப்படி வரும் அப்படிங்கிறத கரெக்டாக சொல்லணும், மக்களுக்கு தெரிவிக்கணும். எப்படின்னா அது கடிச்சா என்ன ஆகும் எனக்கே தெரியாது. இப்போ அது கடிச்சா என்ன வரும்னு சாதாரண ஜுரம்னு தான் நினச்சிப்போம் நாங்கள்லாம். இப்போ டெங்குக்காக மோஸ்ட்லி நிறைய ட்ராக்ஸ் அந்த மாதிரியெல்லாம் பேப்பர்ஸ் அந்த மாதிரிலாம் கொடுக்குறாங்க. ஸோ படிக்க தெரியாத மக்களுக்கு அது போய் சேர்றதில்ல. அதை வந்து அவங்க படித்து தான் அவங்க தெரிஞ்சுக்க முடியும். ஸோ வந்து அது போய் படிக்க தெரியாத மக்களுக்கு போய் சேர்றதில்ல. இதுதான் நான் இது மர்ம காய்ச்சல்னு சொல்லி இன்றைக்கி காலை பேப்பரில் கூட பார்த்துருப்பீங்க. மர்ம காய்ச்சல்னு சொல்லி 50 பேர் பாதிப்புன்னு வடசென்னையிலன்னு போட்டிருக்காங்க. என்ன மர்ம காய்ச்சல்? டெங்கு தான். அதை வந்து அவங்க ஓப்பனாக சொல்ல முடியல. அதனால் வந்து நாங்கள் டெங்கு கொசுவே இல்லைன்னு சொல்லிவிட்டு அப்புறம் எப்படி டெங்கு காய்ச்சல் நாங்கள் சொல்கிறது? அதனால் வந்து நாங்கள் வந்து மர்ம காய்ச்சல் தான் சொல்லுவோம். நாங்கள் இல்லாத வியாதியை சொல்லுவோம். அதை பேப்பரில் போட்டுக்கோங்க. மக்களுக்கும் ஒன்றும் தெரிய போகிறதில்ல. மழை பெய்யும் போதே அவங்க முன்னாடியே மழை பெய்யுதுன்னு தெரியும் போது மக்களுக்கு அவங்கவுங்க வந்து விழிப்புணர்வு அவங்கக்கிட்டே இருக்கணும். அவங்களே வந்து அவங்கவுங்க வீட்லேயே அவங்கவுங்க தேங்காமல் இருக்கணும். கொசு வராமல் நம்மளே பார்த்துக்கணும். அவங்கவுங்க குடும்பம் அவங்கவுங்க பார்த்துக்கிட்டாங்களே தமிழ்நாடு நல்ல. இந்த டெங்கு ஒழிக்கிறதுக்கான கவர்மெண்ட் எடுக்கிற ஸ்டெப்ஸ் எல்லாமே வந்து ஒரு கண் துடைப்பு நாடகங்களாக தான் சார் வெளியே வந்து இப்போ நடந்துகிட்ருக்கு. ஒரு டீப் இன்டீரியர் இருக்கிற ஒரு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து இது வந்து எந்த விதத்துலையும் போய் சேரவே மாட்டேங்குது சார். நான் வந்து இணையதளத்தில் படித்தது தான். 1960 2015 வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து டெங்கால் உயிரிழப்பு ஏற்பட்டது வந்து 30 மடங்கு அதிகமானதான் வந்து சொல்கிறாங்க சார். அதாவது ஒரு வருஷத்துக்கு 50 மில்லியன் இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் 50 மில்லியன் பேர் அஃபெக்ட் ஆகிற மாதிரியும் அதில் 5 லட்சம் பேர் வந்து ஹாஸ்பிட்டலில் போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரியும் 2.5% மக்கள் வந்து இறந்துட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் சொல்கிறாங்க சார். இந்த நிலைமை இப்படியே போயிடுச்சுன்னா டெங்குவால் சாவரவங்களோட எண்ணிக்கை வந்து என்னைக்கு தான் குறைய போகுதுன்றது தெரியல சார். அது கவர்மெண்ட்டு ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்கன்னு நான் கேம்ப் நடத்துகிறேன், நான் வந்து இதை பண்ணிட்டேன், நான் வந்து இந்த ஹவுஸ் விசிட் பண்ணிட்டேன், நான் இங்கே வந்து இத்தனை கேஸ் நான் ஃபைண்ட் பண்ணிட்டேன்னு வந்து ஒரு கணக்கு காட்டிட்டு வீட்டுக்கு போகிறவங்க மட்டும்தான் சார் இருக்காங்களே தவிர அவங்களுக்கான ஒரு செகண்டரியாக எதுவுமே வந்து அவங்க பண்ணவே மாட்டேங்கிறாங்க சார். மக்கள் பார்த்துக்கிட்டோம், நம்ம சொன்னதோடு நம்ம கடமை முடிஞ்சிருச்சு, ஃபாலோ பண்ணால் அவன் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க சார். ஆனால் இதை வந்து கொஞ்சம் மக்கள் தான் சார் பண்ணுவாங்க. ஒரு அடித்தர இருக்க மக்களுக்கு வந்து அது புரியல அளவுக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். அதுக்கு வந்து நீங்கள் ஒரு நல்ல ஒரு நடவடிக்கை எடுத்து நீங்கள் வந்து அடித்தர மக்களுக்கும் போய் சேர்ந்தாதான் இந்த டெங்குவால் வர உயிரிழப்பை வந்து நீங்கள் வந்து எடுக்க முடியும். இப்போ இவங்களை பொறுத்த வரைக்கும் அவேர்னஸ் இல்லை அப்படின்னாங்க. இந்த அரசாங்கம் இந்த அவேர்னஸை கொடுத்துருக்காங்க. முதல்ல டெங்கு காய்ச்சல்னா என்ன? ஜென்ரலாக வந்து டெங்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஹெமரேஜிக் ஃபீவர்னு சொல்லுவாங்க. அதாவது வெக்டர் போன் டிசீசஸ், கொசுவோ இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு உயிரினத்தினால வந்து பரவுறது தான் வந்து வெக்டர் போன் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க. அதில் வந்து டெங்கும் ஒன்று, மலேரியா மாதிரி, சிக்குன்குன்யா மாதிரி. டெங்கு பார்த்திங்கன்னா வந்து நம்ம ரத்தத்தை தான் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அஃபெக்ட் பண்ணுது. சிம்டம்ஸ் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து எப்பயும் போல் ஃபீவர் இருக்கும், தலைவலி. ஸ்பெசிஃபிக்காக டெங்குக்கு என்ன சொல்லுவாங்கன்னா இந்த கண்ணுக்கு பின்னாடி வலிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க, தலை வலிக்குதுன்னு சொல்லுவாங்க, உடம்பு ரொம்ப சோர்வாக இருக்கும், முக்கியமாக கழுத்து, இடுப்பு பகுதி, கால்கள், அதாவது பெரிய பெரிய மூட்டு பகுதிகள்லாம் வலிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ரொம்ப எழுந்துக்கவே முடியாத அளவுக்கு டயர்டு இருக்கிறது. ஸோ இதெல்லாம் சொல்லுவாங்க. கொஞ்சம் சிவியராக போச்சு டெங்குவே வந்து ஃபீவர்லேயே பார்த்திங்கன்னா ஸ்டேஜஸ் இருக்குது. அதில் கொஞ்சம் சிவியராக போகிற சமயத்துக்கு பல்லுலேருந்து ரத்தம் வரதோ, இல்லை வந்து ரொம்ப அதீதமான சோர்வு, இல்லைனா வந்து ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கிறது, பதட்டமாக இருக்கிறது, அந்த மாதிரி சிம்டம்ஸில் சிவியராக வர சமயத்துக்கு வர்றது வந்து இது டெங்கு. இது ஜென்ரலாகவே சொல்கிறது வந்து இது வந்து இந்த டிசீசஸில். இப்போ எதிர இருக்கிறவங்க சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா அவேர்னஸ் இல்லை, விழிப்புணர்ச்சி இல்லைன்றாங்க. இப்போ நாங்கள் வந்து கேம்ப்ஸ்க்கு நாங்கள் போகணும். நாங்கள் வந்து ஆஸ் எ ப்ராக்டிஸிங்கில் இருக்கிற சமயத்துக்கு கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுற சமயத்துக்கு நாங்கள் போகிறோம். இந்த அவேர்னஸ் எல்லாம் கண்டிப்பாக இருக்குது. அவங்க ரொம்பவே வந்து விழிப்புணர்வோடு இருந்து வராங்க, வந்து ஈகராக கேட்குறாங்க. செய்யணுமா, என்ன மாதிரி செய்யணும், நாங்கள் சாப்பிடணுமா, என்ன சாப்பிடணும், தண்ணினா எப்படி குடிக்கணும், மாத்திரை நாங்கள் என்ன மாதிரி சாப்பிடணும்னு சொல்லிட்டு எல்லாமே தீவிரமாக விசாரிச்சுட்டு போயிட்டு வந்து எங்களுக்கு சரியானதுக்கப்புறம் எங்களுக்கு ஃபீவர் சரியாயிடுச்சு மேடம், ரொம்ப தேங்க்யூ, நன்றி சொல்லிட்டு போகிறாங்க. இருக்குது சொல்கிற மாதிரி ஒவ்வொருத்தரும் வந்து செல்ஃப் டிசிப்ளின் இருக்கணும் சார். இப்போ ஒரு இதில் பேம்ப்ளெட்ஸில் இப்போ தான் நான் படித்தது என்ன சொன்னாங்கன்னா, டெங்கு கொசு வந்து அதாவது பர்டிகுலர் இடத்துலேருந்து ரொம்ப தூரம் பரவி போகாது, கிட்டத்திலே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ உங்களுக்கு செல்ஃப் டிசிப்ளின் இருந்துச்சுன்னா உங்கள் வீட்லேயோ தண்ணி தேங்காமல், குப்பை செய்யாமல், இந்த மாதிரி இருக்கு நீங்கள் க்ளீனாக வச்சுக்கிட்டிங்கன்னா அது பரவ போகிறதில்ல. செல்ஃப் டிசிப்ளின் உங்களுக்கு இருந்தால் வராது.
இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகனையும் பாதுகாக்கக்கூடிய கடமை அரசுக்கு உண்டு. இந்த அரசாங்கம் செய்யும் அப்படின்ட்டு நம்ம நினைக்கிறத விட பொதுமக்கள் இருக்காங்க, பொதுமக்களை தன்னார்வ தொண்டர்கள் இருக்காங்க, அமைப்புகள் இருக்காங்க. இப்போ கடந்து பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளம் அடிச்சுட்டு வந்ததில் கிட்டத்தட்ட அமைப்புகள், அதாவது பல்வேறு அமைப்புகள் களத்தில் இறங்கி மக்களை மீட்டி சென்ற விதம் நம்ம மீடியாவில் பார்த்தீங்கன்னா நிறையா பார்த்தோம். அந்த முறையான எந்த அளவுக்கு ஒரு உயிர் சேதம் ஏற்படும் வகையில் இருக்கும்போது மக்கள் தானாக, அதாவது தொண்டு நிறுவனங்கள் இறங்கி எப்படி வேலை செஞ்சதோ அதே மாதிரி டெங்கு விழிப்புணர்வும் இறங்கி வேலை செய்யணுங்கிறது என்னுடைய கருத்து. சார் இப்போ டெங்கு பற்றி தெரியலன்னு சொல்கிறாங்க, ஆனால் டிவிலேயோ எல்லா இதுலேயும் இப்போ தண்ணி காய்ச்சி தான் வைக்கணும் எல்லாமே சொல்கிறாங்க. அது மக்களாக எடுத்து செஞ்சால் இந்த இது இல்லை, மக்கள் எடுத்து செய்ய மாட்டேங்கிறாங்க. இப்போ அதான் பிரச்சனை. இப்போது டெங்கு காய்ச்சலுக்கு எல்லாரும் சொல்கிறாங்க, பாமர மக்களுக்கெலாம் அந்த இன்ஃபர்மேஷன் சரியாக போக மாட்டேங்குது அப்படி சொல்கிறாங்க. நோட்டீஸ் போர்டெலாம் கொடுக்குறாங்க, அந்த மாதிரி தான் கொடுக்குறாங்க. அதில் படித்தவங்க மட்டும் தான் அதை பார்க்க முடியும், படிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய இடத்துல அனௌன்ஸ்மெண்ட்டாகவே சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் படிக்காதவங்களுக்கும் நிச்சயமாக கேட்கும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நான் அடிப்படையில் சித்த மருத்துவர். அதாவது மருத்துவ முகாம் என்பதே மக்களுடைய விழிப்புணர்வுக்காக ஏற்படுத்தப்படுது தான். ஒரு நாள் வந்துட்டு போகிறாங்க, அதோட ஒரு நிலவேம்பு கஷாயம், ஆடாதொடை மணப்பாகு அப்படிங்கிற 2 மருந்துகள் டெங்கு காய்ச்சலுக்குன்னு குறிப்பிட்டு இப்போ கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் மக்களுடைய விழிப்புணர்வுக்காக ஏற்படுத்துறது தான் இந்த முகாம்கள்லாம். ஒரு நாளைக்கு வருவாங்க அப்படின்னா அடுத்த முறை இது எங்கே கிடைக்கும், இந்த மருந்துகள் எங்கே கிடைக்கும் அப்படிங்கிற அந்த விழிப்புணர்வு பொதுமக்களுக்கு வரணும். அக்டோபர் டு டிசம்பர்னாலே ரெய்னி சீசன் தான். இந்த வாட்டி தான் அது எப்போ யூஸ்வலாக 30% தான் ரெயின் வரும். பட் திஸ் டைம் 90% பெஞ்சிருக்கு. ஸோ டெங்கு வரும்னு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஏன் அந்த இடத்துல வாட்டர் ஓப்பன் டேங்க்ஸ் இருக்கனால தான் வாட்டர் மஸ்கிட்டோஸ் வருது. அந்த ஓப்பன் டேங்க்னால மஸ்கிட்டோஸ் எக் லே பண்ணிட்டு போகுது. ஸோ நம்மளுக்கு அந்த டேங்க்னாலேயும் வாட்டர் வரும். ஸோ ஸ்டாக்னண்ட்டாக வாட்டர் வச்சிருக்கனால தான் அப்படி வருது. க்ளோஸ் பண்ணி வைக்கணும், நம்ம தான் அவேராக இருக்கணும். நீங்கள் டாக்டராக இருக்கனால இந்த மழைக்காலத்தில் இந்த மாதிரியான தொற்று நோய்கள் வரும் அப்படின்ற அவேர்னஸ் மக்களுக்கு இருக்கிறதா? தண்ணி தேங்குச்சுனாலே நோய்கள் பரவுன்றது நம்ம ஊரில், அதாவது சென்னையை பொறுத்த வரைக்கும் சரி, தமிழ்நாட்டிலுமே சரி, எல்லா இடத்துலையுமே ஜனங்களுக்கு ரொம்பவே இருக்குது. ஏன்னா இதை விட இன்னும் மோசமாலாம் பட்டிருக்கிறாங்க. காலராக்கு தனியாக ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டுற அளவுக்கே நார்த் சென்னை ஃபுல்லாகவே பெரிய விஷயம் இருக்குது. சின்ன ஃபீவர் வந்தால் கூட வந்துடுறாங்க. இப்போ நாங்கள் தண்டையர்பேட்டையில் நாங்கள் காலரா ஹாஸ்பிட்டல் இருந்த சமயத்துக்கு பேராமழை, 10 அடிக்கு முன்னாடி நிற்கிறவங்க கூட தெரியாத அளவுக்கு மழையில் கூட ஜனங்க கொடை பிடிச்சிக்கு எனக்கு ஜுரமாக இருக்குது, நான் வந்துடுறேன், வீட்டில் இந்த மாதிரி தண்ணி தேங்கி இருக்குது, எங்களுக்கு இந்த மழையிலுமே கொசு கடிக்குது, எங்களால் தாங்க முடியல, ஒருவேளை ஃபீவர் வந்துருமோ, எனக்கு உடல் சோர்வாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விடாத மழையிலையும் கண்டிப்பாக வரவங்களும் இருக்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க இப்போ நிறைய கேம்ப்ஸ் நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு 100ல் 10 பேருக்கு கூட அது போய் கரெக்டாக சேர்றதே கிடையாது. ஏன்னா நிறைய பேர் உடம்பு சரியில்லாமல் வெளியே வர முடியாமல் அந்த சூழ்நிலையில் இருக்காங்க. அந்த இன்னுமே தண்ணிலாம் வடியவே இல்லை, எல்லாம் முடிஞ்சு போச்சு, வெள்ளம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்கிறாங்க. இன்னும் தண்ணி வடிய முடியாமல், வெளியே வர முடியாமல், கேம்ப் எங்கே நடக்குதுன்னே தெரிய முடியாமல் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கே பார்த்தீங்கன்னா ஒரு 5 கிலோமீட்டருக்கு எங்கேயோ ஒரு இடத்துல கேம்ப் போடுறாங்க. அதை சுற்றி இருக்கிற அத்தனை பேர் அந்த இடத்துல ரீச் ஆக முடியாது. ஆல்ரெடி அவங்க முடியாமல் ஃபீவரோடு இருக்காங்க. இவங்க சொல்கிறாங்க செல்ஃப் டிசிப்ளின் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு டாக்டர், அவங்க அப்கமிங் டாக்டர், அவங்க செல்ஃப் டிசிப்ளினோட ஒரு இடத்துக்கு போகிறாங்க. எங்கே பார்த்தாலும் குப்பையும் கூலவும் இருக்குது. அங்கே இருக்கிற டெங்கு கொசு அவங்கள கடிச்சா அவங்க என்ன பண்ணுவாங்க? இதை அரசாங்கம் எடுத்து தான் பண்ண முடியும். ஒவ்வொருத்தரும் செல்ஃப் டிசிப்ளின் ஆளாளுக்கு ஒரு விளக்கமாக எடுத்துகிட்டு ஸ்வச் இந்தியான்னு சொல்லிட்டு நம்ம போய் கூட்டிகிட்டு இருக்க முடியாது. அரசாங்கம் துப்புரவு பணியாளர்களை நிறைய அவங்கள வேலைகள் வாங்கி கரெக்டான முறையில் சுத்தம் பண்ண முடிஞ்சால் தான் எல்லாருக்குமே வர முடியாமல் தடுக்க முடியும். இல்லாட்டினா போகிற ஒவ்வொரு முகாமுக்கு போகிற எல்லா மருத்துவர்களுக்குமே அந்த பாதிப்பு மிகப்பெரிய அளவில் நடக்கும். மழை பெஞ்சு முடிஞ்சு 10 நாளுக்கு மேலே ஆயிடுச்சு. ஆனால் இன்னுமே கொசு மருந்து அடிக்கிறதுக்கு யாருமே வரல. அப்போ எவ்வளோ கொசு வந்திருக்கும்? கரண்ட் இல்லாமல் 3 days இருந்தோம். அன்றைக்கெல்லாம் கொசு எவ்வளோ கடிச்சிருக்கோம்? ஸோ என்னென்னா அரசாங்கம் போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அது மாதிரி எடுக்கவே இல்லை. எல்லா பக்கமும் குப்பையாக தான் கிடக்குது. அது ஒரு கவர்மெண்ட்டு இதில் ஆளுங்கிட்ட போய் அதிகாரிங்கிட்ட சொன்னால் கூட அது இருக்கட்டும்மா, அதை பற்றி நீங்கள் ஏன் கவலைப்பட்டீங்க, அதை சுத்தம் செய்யும்போது சுத்தம் செய்வாங்க. சுத்தம் செய்யும் போது சுத்தம் செய்வாங்க. ஆமாம், அதை பற்றி நீங்கள் ஓட்டு போடு வரும்போது சொல்ல வேண்டியதானே, ஓட்டு போடும்போது நாங்கள் போடுவோம் அப்படின்னு சொல்லுங்க இனிமேல். அதான் சார் சொன்னேன் சார். சொன்னீங்களா? கூட இருந்துடும். நீங்கள் ஓட்டு கேட்கும் போது மொத்தம் மேலே ஏறி ஓட்டு கேட்குறீங்க. இதை பற்றி நாங்கள் சொல்ல வந்தால் அதை பற்றி நீங்கள் எடுக்கவே மாட்டீங்க, காதுலேயே வாங்கிக்க மாட்டீங்க. எங்கள் பக்கம் வீட்டு பக்கம் பாருங்கள் சார், ஒரே 2 நாளாக கரண்ட் கிடையாது சார். ஒரே கொசு தொல்லை, ஒரே அடுக்கு, ஒரே ஒரே இதாக இருக்குது. அதனால நான் போய் சென்னை மாநகராட்சி ஆஃபீஸர்கிட்ட ஒரு எம்எல்கிட்ட சொல்லிட்டு வந்தேன். அவர் என்னன்னா அந்த மாதிரி சொல்கிறாரு, பதில் அளிக்கிறாரு. ஆனால் நான் வாயை மூடிட்டு பேசாத வந்துட்டேன்.
இப்போ கேம்ப்லாம் வைக்கிறாங்க, நிறைய டேப்லெட்ஸ்லாம் கொடுக்குறாங்க, இன்ஜெக்ஷன் போடுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு நிகழ்ச்சி நான் சொல்கிறேன். ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி நான் ஒரு அரசு சார்ந்த நிறுவனத்தில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போது எனக்கு அங்கே இருக்கிற எல்லாருக்குமே வந்து பணிபுரியவங்களுக்கு டேப்லெட்டும் கொடுத்தாங்க, ப்ளஸ் இன்ஜெக்ஷனும் போட்டாங்க. எனக்கு தெரிந்த ஒருத்தவங்க அவங்க டேப்லெட்டும் போட்டுட்டு இன்ஜெக்ஷனும் போட்டுட்டாங்க. பட் ஆனால் அவங்களுக்கு டெங்கு வந்துடுச்சு, டெங்கு ஃபீவர் அஃபெக்ட் ஆயிடுச்சு. ஒருத்தர் உடல்வாகும் ஒரு மாதிரி, சரிங்களா? இப்போ உங்கள் பக்கத்தில் உட்காந்துருக்க உங்களை மாதிரி இருக்கிறாங்களா? கிடையாது. அதே மாதிரி இந்த மருந்து நான் சாப்பிட்டதுனால எனக்கு இந்த நோய் வரவே கூடாதுன்னா எப்படி? மருந்துக்கும் ஒரு அளவு இருக்குது, எக்ஸ்பைரி டேட் சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி தான் ஒவ்வொருத்தர் உடம்புக்கும் ஒரு வந்து ஏற்றுக்கிறதும் ஏற்றுக்காததும் அவங்கவுங்க உடல்வாகு. ஜென்ரலைஸ்டாக சொல்லுவாங்க, அது நிறைய பேருக்கு இந்த மாதிரி தான் அப்படின்னு தான் மருந்தே தவிர கண்டிப்பாக இதுவாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கல்ல, உங்களுக்கு வந்துச்சா? வரல. நான் போடவே இல்லை, ஆனால் எனக்கு வரல. ஹெல்த்தியாக இருக்கீங்க. டேப்லெட் போட்டு இன்ஜெக்ஷனும் போட்டு அவங்க ஒரு ஜென்ஸ் தான், அவங்களுக்கு ஆனால் அஃபெக்ட் ஆச்சு. அதான் சொல்கிறேனே, மொத்தம் 100 பேர் எடுத்துட்டாங்கன்ற சமயத்துக்கு ஒருத்தருக்கு வந்திருக்கு. அப்போ 99 பேர் சேஃபாக இருக்கிறாங்கல்ல. கார்த்திகா வணக்கம். உங்களுக்கு எப்படி டெங்கு காய்ச்சல் எப்போ ஏற்பட்டது, என்ன விஷயம், அது கொஞ்சம் சொல்ல முடியுமா? நான் சென்னை பொருஷவாக்கத்துலேருந்து வரேன். 2 மாதம் முன்னாடி நான் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டிருக்கேன். எனக்கு முதல்ல வந்த சிம்டமே பயங்கரமான தலைவலி, கண்ணுக்கு பின்னாடியிலேருந்து அவ்வளோ ஒரு தலைவலி, தாங்கிக்கவே முடியல, அந்த மாதிரி ஒரு தலைவலி, வாந்தியும் கூட சேர்ந்து வந்தது. ஃபீவரும் ரொம்ப அதிகமாக இருந்தது. நான் டாக்டர் என்ஆர் ஜெயக்குமார்ன்ட்டு, அவர் ஹோமியோபதி டாக்டர், ஆதம்பாக்கமில் இருக்கார், அவரை தான் போய் சந்தித்தேன். அவர் என்னை பார்த்துட்டு என்னுடைய சிம்டம்ஸ் வச்சு இது அடுத்த 24 மணி நேரத்தில் திருப்பியும் இந்த ஜுரம் குறையலன்னா, அவர் எனக்கு மருந்தெல்லாம் கொடுத்துருந்தார். குறையலன்னா நம்ம டெங்குக்கான டெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னார். நெக்ஸ்ட் 24 ஹவர்ஸ்லேயே எனக்கு ஃபீவரும் தலைவலியும் குறையவே இல்லை சுத்தமாக. சரின்ட்டு டெங்கு டெஸ்ட் எடுத்தால் அதில் பாசிட்டிவ், டெங்கு ப்ரெசன்ட்டுன்னு வந்துடுச்சு. ஸோ எனக்கு அதுக்கான ட்ரீட்மெண்ட் அவர் மெதுவாக ஆரம்பித்தார். இதுக்கு இடைப்பட்ட அந்த 2 நாள்லேயே என்னால் தனியாக கூட நடந்து போக முடியல, அப்படி அந்த ஃபீவரோடைய இம்பேக்ட் ரொம்ப அதிகமாக இருந்தது. ஐ ஃபீவர், 2 நாள் தூங்கவே முடியல, தலைவலி, உடம்பு வலி, அப்படியே இங்கேருந்து எல்லா எலும்பும் என்னமோ உடஞ்சி போயிட்ட மாதிரி அப்படி ஒரு வலி இருந்தது. அவர் என்ன சொல்லிட்டாரு, தலைவலி ரொம்ப அதிகமாக இருந்துகிட்டே இருக்கவே இது பிரெயினை போய் எதாவது அட்டாக் பண்ணி போதுன்றதுக்காக நீங்கள் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் எங்கன்னா பாருங்கள், உடனே அவங்கக்கிட்ட பெயின் ரிலீஃப்க்கான ட்ரீட்மெண்ட்டுக்கு போகலாம் அப்படின்னு. ஸோ நான் லீடிங் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் போய் காமிச்சேன். அவங்க உடனே எனக்கு அட்மிஷன் போட்டுட்டு அவங்க என்ன சொன்னாங்க, சேர்க்க சொல்லிட்டாங்க, டெங்குக்கான மெடிசன் எங்ககிட்ட இல்லை, நாங்கள் உன்னுடைய பெயினும் அந்த பாடி ஐ டெம்பரேச்சர் ஃபீவருக்கான மெடிசன் தான் கொடுக்க முடியும், அது நாங்கள் மெயின்டைன் தான் பண்ண முடியும் உங்களை நார்மலாக. ஸோ அது பிளேட்லெட்ஸ், அது மாதிரி பிளேட்லெட்ஸ் கவுண்ட்டும் பார்த்துட்டு இருந்தாங்க. அது ரொம்ப 50,000 கீழே குறைஞ்சிதுன்னா நம்ம பிளட் ட்ரான்ஸ்ஃபியூஷன் பண்ணலாம் அப்படின்னாங்க. சரி, அது எனக்கு டெங்கு ஃபீவர் அட்டாக் பண்ண சொல்லி என்னுடைய பிளேட்லெட்ஸ் 1.89 lakhs அந்த 1 டேலேயே குறைஞ்சிடுச்சு. படிப்படியாக அது எனக்கு 70,000 கிட்ட வந்துடுச்சு. அவங்க அதனால 5 days நான் அட்மிஷனில் தான் இருந்தேன். அந்த பிளேட்லெட்ஸ் கவுண்ட் கொஞ்சம் ஏற தான் 5 daysல ஃபீவர் குறைஞ்சிடுச்சு. பிளேட்லெட்ஸ் கவுண்ட் கொஞ்சம் ஏற சொல்ல தான் சரின்ட்டு அவங்க விட்டுட்டாங்க. எனக்கு அந்த ஹாஸ்பிட்டலில் வெறும் பேராசிட்டமாலும் ஐவி ஃப்ளூயிட்ஸ் தான் கொடுத்தாங்க. அந்த டெங்கு ஃபீவர் டைமில் எனக்கு நிறைய இந்த மாதுளப்பழம் ஜூஸ், இளநீர், தண்ணி நிறைய இதை குடிச்சிக்கிட்டே இருக்கணும், இதுதான் நம்மளை காப்பாற்றும் அப்படின்ற மாதிரி இருந்தது. நான் என்ன நினச்சோம், ஒரு ஸ்டேஜில் எனக்கு அந்த ஃபீவர் அட்டாக் பண்ணிவிட்டு என்னால் அந்த வலி தாங்க முடியலன்னு ஒன்று, அவ்வளோதான் நம்ம பிழைக்கிறதே கஷ்டம் அப்படின்ற மாதிரி எனக்கு அந்த தாட் வந்துடுச்சு. அப்பா தான் அவ்வளோ ஆறுதல் சொல்லிகிட்டு இருப்பார், ஒன்றும் இல்லை, சரியாயிடும். தூக்கமே 4 நாள் கழித்து தான் நான் நைட்டில் தூங்க ஆரம்பித்தேன். இதுக்கு நடுவில் எனக்கு இந்த டெங்குனால லிவர் பாதிப்படைஞ்சிடுச்சு. அதோடைய ஃபங்க்ஷன்ஸ் ரொம்ப அப்நார்மலாக இருக்கவே அதுக்கான ட்ரீட்மெண்ட் 1 month, அதுக்கான டானிக்காக எல்லாம் எடுத்துக்கிட்டு இப்போ லிவர் ஃபங்க்ஷன் கொஞ்சம் நார்மல் ஆகிட்டு வருது. மற்றபடி இந்த பாடி பெயின் அதெல்லாம் எனக்கு கிட்டத்தட்ட 1.5 மாதம் 2 மாதம் கிட்ட அவ்வளோ ஒரு வலியாக இருந்தது. நான் பொழைச்சதே இது எனக்கு செகண்ட் லைஃப் மாதிரி இருக்குது. இது இன்ஃபர்மேஷன் கார்ப்பரேஷனுக்கு போச்சு, ஹாஸ்பிட்டல்லேருந்தே அமுச்சிட்டாங்க. அவங்க பார்த்துட்டு என்ன சொல்லிட்டாங்கன்னா, இந்த மாதிரி சுத்தமாக இருக்குமான்ட்டு நிறைய பேர் செக் பண்ணாங்க, டெரஸில் பார்த்தாங்க, கீழே பார்த்தாங்க, எல்லாம் பார்த்துட்டு வீட்டுக்குள்ளெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்ட்டு. நாங்கள் அப்போ சொல்கிறோம், எங்களுக்கு மெயின் ரோட்டில் எங்கள் வீடு பொஷவாக்கத்தில்,
இந்த மாதிரி குப்பை வந்து பக்கத்தில் நைட்டானா ரோட் சைட் ஷாப்ஸ் நிறையா இருக்கும் அங்கே, ஃபாஸ்ட் ஃபுட் கடை மாதிரி. அவங்க வந்து சாப்பிட்டு கழுவிட்டு நைட்டு 10 மணி ஆயிடுச்சுன்னா எல்லாத்தையும் கழுவிட்டு போயிடுறாங்க. அங்கே ஒரு ப்ராப்பர் குப்பை தொட்டின்ட்டு ஒன்றுமே இல்லை. அதனாலனா அவங்க அதெல்லாம் காதில் போட்டுக்கவே இல்லை. எங்ககிட்ட வம்புக்கு சண்டை போட்டுட்டு நீங்கள் லெட்டர் எழுதி கொடுங்க, கம்ப்ளைண்ட் பண்ணுங்கன்னு. அதான் நாங்கள் கேட்டோம். நாங்கள் யார் மேலே, அது பப்ளிக் இடம், எல்லாரும் தான் சேர்ந்து கம்ப்ளைண்ட் பண்ணோம். நாங்கள் மட்டும் தனிப்பட்டு எப்படி கம்ப்ளைண்ட் பண்ண முடியும்? அதெல்லாம் ஒரு பிரச்சனையாக போயிட்டு இருந்தது. ஒரு குப்பை தொட்டி ஒன்று இருந்திருக்கணும், அதுவும் வந்து அவங்க ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணல. நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ரோட் சைட் ஷாப் பற்றி சொன்னால் அவங்க என்னமோ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க. பாதிப்படைந்தது நம்ம, ஆனால் வந்து நம்மளுக்கு ஆறுதலாக எதுவுமே சொல்லலை கவர்மெண்ட் சைட்லேருந்து. மெடிக்கல் செக்ஷனாக எதுவும் யோசிக்க மாட்டாங்க. உங்களை வந்து வீடு சுத்தமாக வச்சிருக்கேன், குறைகள் மட்டுமே, அது மட்டுமே சொல்கிறாங்க. நன்றி. டாக்டர் சத்யவாணி, இந்த டெங்கு காய்ச்சல் வருகின்ற போது அவங்க எப்படி வந்து பாதுகாத்து கொள்ளணும்? நோய் வந்ததுக்கப்புறம் ஆன்டிபயோட்டிக்ஸோ அல்லது தடுப்பு மருந்துகளோ எல்லாமே போட்டு நம்மளோட உடம்பை மேலும் மேலும் ஒரு வியாதிக்கு தான் உண்டு பண்ணுறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கிறோம். இதை எப்படி தடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு நம்ம யாருமே முற்படுறதில்லை. இதில் அரசாங்கமும் சரி மக்களும் சரி. அரசாங்கத்திற்கு தகுதியில் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட நிறைய ஒரு குற்றச்சாட்டுகளை வைக்கலாம். நீர்நிலைகள், நம்மளோட தொட்டி மூடலை, அது மூடலை, இது மூடலை, ஓகே, எல்லாருக்கும் எல்லாமே நமக்கு பண்ணணும் முடியாது. ஆனால் அரசாங்கமே பண்ணுறது இல்லையே. அந்த குப்பை தொட்டிகளை வைக்கிறாங்க, அதுக்கு ஒரு மூடியே போடுறது இல்லையே. அந்த மூடிகள் போடாமல் குப்பையெல்லாம் அதில் போட்டுட்டு கார்ப்பரேஷன்லேருந்து 2 நாள் வரலைன்னா அதில் வர்ற துர்நாற்றங்களும் அதில் இருக்கிற கொசுக்களும் எவ்வளோ இருக்கும். அதுக்கு ஒரு மூடி போடணும். அந்த கார்ப்பரேஷன் ஊழியர் வந்து எடுக்கும்போது தடுப்பு மருந்தாக ஒரு ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதை எடுத்து குப்பை லாரியில் போடணும். அந்த குப்பை லாரி போகும்போது அதுக்கு ஒரு கவர் கிடையாது. அதுக்கு அந்த குப்பை லாரிக்கு பின்னாடி ஒரு 2 வீலரில் 4 வீலரில் போகிறவங்க, ஏசியில் போகிறவங்க காரை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2 வீலர்லேயோ ஒரு சைக்கிள்லேயோ ஒரு ட்ரை சைக்கிள்லேயோ போகிறவனுக்கு கட்டாயம் அந்த கழிவு கொண்டு போகிற லாரியில் வரக்கூடிய துர்நாற்றம் டெங்கு இல்லை, ஃப்ளேக் இல்லை, காலரா இல்லை, எல்லாமே வரும். இந்த கொசுவினால் எத்தனை பேரோட கால் டன் கணக்கில் வெயிட்டில் பைலேரியான்ற ஒரு நோயில் இருந்திருப்பாங்க. இப்போ இல்லை. அது கொஞ்சம் அவேர்னஸ் வந்ததுனால அங்கங்கே கொஞ்சம் கொசு விரட்டிகளை வைத்தும் கொசு மருந்துகளை தடவியும் தன்னைத்தானே காப்பாற்றிக்கிட்டதுனால ஓரளவுக்கு அது குறைஞ்சிருக்கலாம். தடுக்கப்பட்டது, முற்றிலும் அகற்றப்பட்டதுன்னு சொல்லலை. ஆனால் அந்த கொசுவை ஒழிக்கிறதுக்கு முதல் காரணமாக அரசும் மக்களும் முயற்சி செய்ய வேண்டும். அதுக்குரிய நடவடிக்கைகளை முற்றிலுமாக அரசு எடுக்குமேயானால் மட்டுமே இந்த டெங்கு வராமல் பாதுகாக்க முடியும். இந்த டெங்கு வந்து யாருமே அழிக்கலைன்னா விட உங்களால் ஒரு எலுமிச்சம்பழத்தை நிறுத்த முடியும். கொசு எலுமிச்சம்பழ சாருக்கு பயப்படும். அதனால் நீங்கள் நிறைய க்ரீம்ஸு தடவாட்டியும் உங்களால் டெய்லி ஒரு எலுமிச்சம்பழத்தை உடம்புல தேய்ச்சிட்டு படுங்க, கொசு கடிக்காதுங்கிறது. நன்றி டாக்டர். நம்முடைய இன்னொரு மருத்துவர் வந்திருக்காரு. சித்தா மருத்துவக் கல்லூரியினுடைய முன்னாள் முதல்வர் அப்துல் காதர் அவர்கள் வந்து இங்கே வந்து சித்தா மருத்துவக் கல்லூரியில் முன்னாள் முதல்வராக இருக்கின்ற அந்த சமயத்தில் தான் அந்த நிலவேம்பு குடிநீரை வந்து அறிமுகப்படுத்தினாங்க அப்படின்னே சொல்லலாம். அப்போ இந்த டெங்கு காய்ச்சலுக்கு என்ன மாதிரியான மருந்துகள் இருக்கிறது, நிலவேம்பு குடிநீரை பற்றி எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ என்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கணும், அதை பற்றி சொல்லணும். கடந்த 2 வருடங்களுக்கு முன்பாக தமிழ்நாட்டில் டெங்கு வந்து அதிகமான நிலையில் காணப்பட்டது. அதாவது எந்த மருந்துக்கும் கட்டுப்பட்டாத நிலையில் மதுரை, சாத்தூர், விருதுநகர், விழுப்புரம், சென்னை ஆகிய இடங்களில் ரொம்ப அதிகமான அளவு மக்கள் வந்து இந்த நோயில் பாதிப்படைந்த நிலை. அப்பொழுது அந்த காலகட்டத்தில் தான் நான் வந்து இணை இயக்குனர் பொறுப்பிலும் அரசின சித்த மருத்துவக் கல்லூரியில் முதல்வராகவும் இருந்தேன். அந்த நேரத்தில் தான் நாங்கள் என்னுடைய தலைமையில் இந்த நிலவேம்பு, மலைவேம்பு, பப்பாளி இலைச்சாறு 3ஐயும் வந்து தமிழ்நாட்டில் ஒவ்வொரு அரசு மருத்துவமனைகளிலும், முக்கியமாக சென்னை மருத்துவக் கல்லூரி, கீழ்ப்பாக்கம் மருத்துவக் கல்லூரி, ஸ்டான்லி, மற்ற எல்லா தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மருத்துவ நிலையங்களிலும் முறையாக இந்த மருந்துகளை உபயோகம் செய்து டெங்கு இல்லாத நிலை, டெத் ரேட் வந்து ரொம்ப அதிகமாக இருந்த காலகட்டத்தில் டெங்குடைய நிலை மிகவும் குறைந்து தமிழ்நாட்டில் சொல்லப்போனால் டெங்குவே இல்லை என்ற ஒரு நிலை வந்தது. அதற்கு காரணம் இந்த 3ம் முக்கியமாக நிலவேம்பு, மலைவேம்பு, பப்பாய் இலைச்சாறு ப்ளஸ் அதோடு சேர்ந்து ஒவ்வொரு மருத்துவமனையிலும் இருக்கக்கூடிய அலோபதி மருத்துவங்கள். உதாரணமாக ஒரு டெங்கு ஃபீவர் அப்படின்னா சொன்ன மாதிரி எல்லாருக்குமே தெரியும். ஹை ஃபீவர் இருக்கும், ஹெட்ஏக் இருக்கும், வாமிட்டிங் சென்சேஷன், அப்டாமினல் பெயின்,
இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம கொடுத்துட்றோம். நிலவேம்பை வந்து சாதாரணமாக ஒரு 30 மில்லி காலை மாலை 2 வேளை. அதே மாதிரி பப்பாளி சாறு 5 to 10 ml. அது வந்து ஏஜை பொறுத்து சின்ன குழந்தைங்களுக்கு வந்து ட்ராப்ஸு 5 to 7 ட்ராப்ஸ். ஏன் கொஞ்சம் கசப்பாக இருக்கும். அந்த பப்பாளி இலைச்சாரோட வந்து பனங்கற்கண்டு சேர்த்து தரலாம். நிலவேம்பு கசப்பாக இருக்கும், ஆனால் குடிக்க குடிக்க பழகிடும். இதை குடிக்கும்போது என்ன ஒரு பெரிய ஒரு மருத்துவ குணம் அப்படின்னா, டெஃபினட்டாக சொல்ல போகிறேன், அது ஒரு ப்ரிவென்டிவ் மெஷராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். நோய் வருவதற்கு முன்பாகவும் அது உபயோகப்படுகிறது, நோய் வந்த பின்பும் உபயோகப்படுகிறது, நோய் வந்த பின்பு அவனுடைய உடல் பலகீனமடைந்த நிலையிலும் அதை உபயோகப்படுத்தலாம். ஆக 3க்கும் ஒரு சிறப்பான மருந்தாக அந்த மருத்துவத்தை நான் என்னுடைய தலைமையின் கீழ் தமிழ்நாட்டில் அத்தனை மக்களுக்கும் கொடுத்தேன். ஏனென்றால் நான் ஒவ்வொரு வாரமும் டெங்குடைய ரிப்போர்ட் நான் தான் கவர்மெண்ட் கொடுத்துட்டு இருந்தேன். அப்போ முதல்ல இருந்த ரிப்போர்ட் எவ்வளோ இருக்குது, இந்த மெடிசன் இந்த 3 மருந்துகளும் முறையாக போகின்ற பொழுது எவ்வளோ இருக்குங்கிறது தான் சொன்னேன். அந்த முறையை பார்க்கும்போது தமிழ்நாட்டில் வந்து டெங்குடைய நிலை மிகவும் குறைந்து விட்டது. அந்த ரேஷியோவே இல்லை. டெத் ரேட்டுங்கிற இல்லாத அளவுக்கு சாவு எண்ணிக்கை தமிழ்நாட்டில் இல்லை டெங்குவினால். அந்த அளவிற்கு சித்த மருத்துவமும் அலோபதி மருத்துவமும் சேர்ந்து செய்யப்பட்டது. இது எந்த ஆண்டு டாக்டர்? நீங்கள் எந்த ஆண்டு இருந்தீங்க? 2 வருடத்துக்கு முன்பாக. 2 வருடத்துக்கு முன்பாக. சரி. தற்சமயம் அதுக்கு அடுத்த வருடம் டெங்குவை பற்றி பிரச்சனை இல்லை. தற்பொழுது அது டெங்கு வந்திருக்கிறது. டாக்டர், இப்போ இந்த நிலவேம்பு குடிநீரை அதை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான என்ன சுட வைக்கணுன்றாங்க, அதை எப்படி சாப்பிடணும், எவ்வளோ நாள் முன்னாடி இருந்து சாப்பிடணும், எவ்வளோ நாள் கண்டினியூ பண்ணணும்? 4 மெம்பர் இருக்காங்கன்னா ஒரு 100 கிராம் பவுடர், அந்த 100 கிராம் பவுடரை வந்து ஒரு 2 கப்பு வாட்டர் வச்சு நல்லா கொதிக்க பாயில் பண்ணணும். நல்லா பாயில் பண்ணி 1 கப் ஆக்கணும். 1 கப்பாக்கி டீ ஃபில்டரை வச்சு ஃபில்டர் பண்ணணும். ஃபில்டர் பண்ணி 30 to 50 ml 30 to 50 மில்லி காலை ஒரு நேரம் மாலை ஒரு நேரம் 3 to 5 days ஸோ குடித்தாவே போதும். கொடுத்தா போதும். டெஃபினட்டாக சொல்கிறேன், டெங்கு வரதுக்கு சான்ஸே இல்லை. சப்போஸ் சில பேருக்கு வரலாம், அது அவங்களுடைய சில நேரங்களில் சில மனிதர்கள், அது ஒன்றும் செய்ய முடியாது. வாமிட்டோட வருது அப்படின்னா கீழாநெல்லி ரொம்ப ரோட்லேயே இருக்கும், அந்த வேரோட பறிச்சுட்டு ஒரு 30 கிராம் அந்த கீழாநெல்லியோட அளவு இருக்கணும். அதே மாதிரி இந்த மிளகு ஒரு 4, 5, 6. ஒரு சிலருக்கு உரப்பு பிடிக்காது, இல்லை போட்டுக்கலாம். மிளகு சாப்பிட்றதுனால ஒரு தப்புமே கிடையாது. உங்களோட பாட்டி எல்லாருமே சொல்லியிருப்பாங்க, சளி பிடிச்சிருச்சா மிளகு பொடியும் மஞ்சள் தூளும் போட்டு குடின்னு சொல்லுவாங்க. அது உண்மைதான். அது மாதிரி மிளகு அவ்வளோ அருமையான ஒரு மெடிசன். அதை நீங்கள் சேர்க்கும் போது உங்களுக்கு அந்த வாமிட் பொடி ஆக்கணுமா இல்லை அரைக்கணுமா? அந்த கீழாநெல்லியை இல்லை, கீழாநெல்லியை நீங்கள் தட்டுங்க, சும்மா தட்டிட்டு. எப்பயுமே ஒரு சாறு வரணும்னா அதை அப்படியே போடக்கூடாது, தட்டிட்டு போட்டுடுங்க. போட்டுட்டு 300 ml தண்ணி விட்டுடுங்க. விட்டுட்டு அதை 150 ரெடியூஸ் பண்ணுங்க, பாயில் பண்ணி. ஸோ இலையை மட்டும் போட்டால் போதும் இல்லை வேரோட போடணும்? இல்லை, நான் தான் சொன்னேன், சமூலம் ஃபுல்லாமே போட்டுடுங்களேன். ஃபுல்லாக போட்டுடுங்க. ஒரு செடியை பிடுங்கினீங்கன்னா அப்படியே போட்டுடுங்க. இன்னொன்று சொல்கிறேன் சார், ஒரு சிறப்பான மருத்துவம் என்ன அப்படின்னா, அது எந்த டைப் ஆஃப் ஃபீவராக இருந்தாலும் சரி, அன்றாடம் கிடைக்கக்கூடிய மருந்து வந்து நிலவேம்பு எல்லாருக்கும் தெரியும். அதே மாதிரி ஆடாதுறை லீஃபு வசாக்கான்னு சொல்லுவாங்க, அது இது ஒரு 2 லீஃபு, இது ஒரு 2 லீஃபு, கொஞ்சம் பெப்பர், மிளகு, சுக்கு, தேவைப்பட்டால் திப்பிலி, 3ஐயும் வைத்து டிகாஷன் ஃபார்ம். அதே மாதிரி டிகாஷன் போட்டு ஒரு 30 to 50 மில்லி டெய்லி 2 நேரம் ஃப்ரெஷ்ஷாக போடணும். காலையில் போட்டு தான் யூஸ் பண்ணக்கூடாது, ஏன்னா 3 hours தான் டூரேஷன் அதுக்கு. அது காலையிலையும் மாலையிலையும் ஒரு 5 to 7 days சாப்பிட சொல்லுங்கள் சார். அது இருமல், சளி, ஆல் டைப் ஆஃப் வைரல் ஃபீவர் எல்லாருக்கும் இதுக்கும் ஃபேண்டாஸ்டிக் மெடிசன் சார். அது இந்த நிலவேம்பு இருக்குங்களா, இதை நீங்கள் ஒரு முறை தயாரித்து உடனே குடிச்சிடணுமா இல்லை? இல்லை சார், சாதாரணமாக வந்து ஒரு குடிநீர் அப்படிங்கிறது வந்து நீ தமிழ்நாட்டில் ரொம்ப பாப்புலராக இருக்குது. ஆனால் எந்த அளவுக்கு அது மருத்துவ முறை முக்கியம். அதில் அது வந்து மருத்துவரின் கீழே வந்து சாப்பிடும்போது அது முழு பயன் கிடைக்கும் சார், இதுதான் உண்மை. அதே மாதிரி அந்த பக்குவத்தையும் சரியாக செய்யணும். எத்தனை முறை காய்ச்சணும், எத்தனை முறை ஃபில்டர் பண்ணணும், எவ்வளோ கிராம் போடணும் அப்படிங்கிறது. சாதாரணமாக ஒரு குடிநீர் டிகாஷன் அப்படிங்கிறது வந்து 3 hours டியூரேஷன் சார். காலையில் போடுறது ஃப்ரெஷ்ஷாக போடணும். காலையில் போட்டு ஒரு 3 hours மேலே போயிட்டுனா அதில் லேசாக புளிப்பு வந்துடும். புளிப்பு வந்தால் கெட்டு போகக்கூடிய தன்மை வரும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் 3 hours அதை யூஸ் பண்ணிக்கணும். நன்றி டாக்டர். டாக்டர் பாலாஜி அவர்கள், இந்த மழைக்காலத்தில் இப்போ சமீபத்தில் பெய்ததுக்கப்புறம் என்ன மாதிரியான டிசீஸ் வந்து அதிகமாக பரவுது, என்ன மாதிரியான ப்ரிகாஷன் அவங்க எடுக்கணும்? நார்மல் டைம்ஸ்ன்றது ஒன்று இருக்குது. ஒரு ப்ராப்ளம், அதாவது ஃப்ளட் அண்ட் ரெயின் வந்த பிறகு ஒரு சீன் வில் சேஞ்ச். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா முக்கியமானது வந்துட்டு இந்த இன்ஃபெக்ஷன்ன்றது வந்துட்டு ஒரு மீடியம் வழியாக தான் அது ஒருத்தருக்கு போய் சேரும். ஸோ இது பார்த்திங்கன்னா ஏர், வாட்டர், ஃபுட் அண்ட் பை டச். ஸோ இந்த மாதிரி ஒரு சில மீடியம் வழியாக தான் ஒருத்தர்லேருந்து இன்னொருத்தருக்கு ஒரு போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா
இந்த பர்டிகுலர் டெங்குன்னு குறிப்பாக பார்த்தோம்னா அது வந்துட்டு ஒரு மீடியம் வந்துட்டு மஸ்கிட்டோ. ஸோ அது வந்துட்டு அதுக்கு வந்துட்டு ஒரு பர்சன் டு another person சம்திங் லைக் த பிளட் ட்ராப் கோஸ் டு ஃப்ரம் A to B இல்லைங்களா. ஸோ அது வந்துட்டு குறிப்பாக இப்போ அவேர்னஸ்ஸு ஃபீவரு என்ன ஃபீவர்னு தெரிஞ்சால் ஐ ஃபீல் டெங்யூன்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணோன்னா டெஃபினெட்லி அதுக்கு உண்டான முக்கியத்துவம் பப்ளிக்கும் தருவாங்க, அந்த பேஷண்ட்டும் தருவாங்க, ரிலேஷன்ஸ் அண்ட் த டாக்டரும் தருவாங்க. இப்போது மெடிக்கல் ஃப்ரெட்டர்னிட்டியில் பார்த்தீங்கன்னா ஃபீவர்னு அங்கே ஒருத்தர் மேடம் சொன்னாங்க 160 டைப்ஸ் ஆஃப் ஃபீவர். டெஃபினெட்லி தெர் ஆர் லாட்ஸ் ஆஃப் ஃபீவர்ஸ். அதில் வந்து பார்த்திங்கன்னா இது டெங்கு, இந்த பேஷண்ட் ஏக்கு டெங்கு இருக்குது, டிக்கு டெங்கு இருக்குது அப்படின்னு டயக்னோஸ்டிக் வந்து பலப்படுத்தணும். டயக்னோஸ்டிக் ஆஸ்பெக்டில் பார்த்திங்கன்னா என்ன ட்ரீட் பண்ணுறோன்னு தெரிஞ்சோன்னா நம்ம வேலை ரொம்ப ஈஸி. என்ன ட்ரீட் பண்ணுறோன்னு நம்ம தெரியாமல் ட்ரீட் பண்ணிக்கிட்டு இருந்தோன்னா இட் வில் அப்படியே ப்ராக்ரஸ் ஆகிட்டே போயிட்டே இருக்கும். ஸோ டயக்னோஸ்டிக்காக அதாவது லேப் மூலமாகவும் அது என்ன வந்துட்டு ஒரு குவாலிட்டி லேபில் வந்துட்டு நம்ம அதை கன்ஃபார்ம் பண்ணணும். கன்ஃபார்ம் பண்ணாமல் வந்துட்டு ட்ரீட்மெண்ட் தரலாம், சில பேர் சரியாகவும். பட் எல்லோரும் மக்கள் வந்துட்டு எல்லோரும் அந்த அளவுக்கு ஹெல்த்தாக அவ்வளோ கான்ஷியஸாக இருக்கிறது இல்லை. ஸோ அதனால் டயக்னோஸ்டிக்காக கன்ஃபார்ம் பண்ணுறது நல்லது. இப்போ 10 பேர் இருக்காங்க, அதில் ஒருத்தருக்கு டெங்கு வந்திருக்கு, ஒரு ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ அந்த 10ல் வந்து அந்த ஒருத்தருக்கு வரும்போது நேச்சுரலி அந்த பர்டிகுலர் ஃபேமிலி சர்க்கிள் வந்துட்டு இமீடியட்டாக ரொம்ப ப்ரிகாஷன் ஆகிடுவாங்க. அந்த ஏரியாவோ அந்த பக்கத்து வீடோ ஒரு டெஃபினட்டாக ஒரு அந்த லோக்கல் அவேர்னஸ் வந்துடும் அந்த இடத்துக்கு. பட் இந்த 9 பேர் இருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கு அந்த ப்ராப்ளம் வரலை. அவங்கள பொறுத்த வரைக்கும் அது ஒரு நியூஸ், அது அவங்களுக்கு வந்துட்டு ஒரு இன்ஃபர்மேஷனோ அந்த மாதிரி தான் இருக்கும். ப்ரிகாஷனரியாக பண்ணணுன்னா ஒரே ஆப்ஷன் வந்துட்டு செல்ஃப் ப்ரொடெக்ஷன் தான். அந்த செல்ஃப் ப்ரொடெக்ஷனுக்கு ஸ்டெப் 1 வந்துட்டு ஹெல்த் அவேர்னஸ் இருக்கணும். இந்த பர்சன் வந்துட்டு அவங்களுக்கு தெரியணும் இது மாதிரி நம்ம இது வந்துட்டு சாதாரண நாட்களை விட இந்த டைமில் வந்து அதிக வாய்ப்புகள் இருக்குது எனக்கு அப்படின்ற ஒரு ஹெல்த் அவேர்னஸ் வந்துட்டு அவங்களுக்கு வரணும். தேங்க்யூ டாக்டர். சுப்பிரமணியன் டாக்டர், இந்த டெங்கு பற்றி பர்டிகுலராக இதனுடைய சிம்டம்ஸு சொல்லுங்கள், என்ன ட்ரீட்மெண்ட் பண்ண? ஏன்னா இவங்க எல்லாமே நிலவேம்பு குடியினர், இது எவ்வளோ தூரத்துக்குன்னு சொல்ல முடியாது. பட் அலோபதியில் வரும்போது உங்களுக்கான ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் நிச்சயமாக இருக்கும். அந்த ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். 98 பெங்காலில் பெரிய வெள்ளம் வரும்போது காலரா பெரிய பிரச்சனையாக இருந்தது. 2 நாள் முன்னாடி சிடிசி கிட்ட பேசிட்டு இருந்தேன். அட்லாண்டா சிடிசி அவங்க ஃபோன் பண்ணியிருந்தாங்க இப்போது ஹெல்த் நிலவரம் என்னன்னு கேட்குறத பற்றி. அப்போ பேசும்போது கூட அவங்க தான் சொல்லியிருந்தாங்க காலரா பெரிய பிரச்சனையாக இருக்கும்னு நாங்கள் எதிர்பார்க்கலங்கிறது அவங்களோட ஒரு அபிப்பிராயமும் கூடவாக தான் இருந்தது. 2வது ஹெச்ஐவி 15 வருஷம் முன்னாடி பெரிய பிரச்சனையாக இருந்தது. இப்போ அதை பற்றி பிரச்சனை இருக்குன்னு இல்லைன்னு சொல்லலை, பட் அதை பற்றி இப்போ விழிப்புணர்வு நிறையா வந்திருக்கு. டெங்கு இன்னும் அந்த அளவுக்கு மெச்சூரிட்டி பாப்புலேஷனில் வரல, ஹெல்த் கேர் சிஸ்டம்லேயும் மெச்சூரிட்டி வரல, எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது எப்படி ட்ரீட் பண்ணுறதுங்கிற மெச்சூரிட்டியும் வரல, பாப்புலேஷன்லேயும் வரல. 2 பக்கமும் தெர் ஆர் டெஃபிஷியன்சிஸ். 2வது விஷயம், டெங்குங்கிறது வந்து நம்ம ஊரில் மாத்திரம்தாங்கிறது கிடையாது. மலேசியாவில் இருக்குது, சிங்கப்பூரில் இருக்குது, இந்தோனேஷியாவில் இருக்குது, தாய்லாண்டில் இருக்குது, வியட்நாமில் இருக்குது, கேரிபியன் பூரா இருக்குது, ஃப்ளாரிடா மாகாணத்துலேயும் இருக்குது அமெரிக்காவில். ஏன் அந்த ஊர்லாம் என்ன நடக்கிறது? நம்ம ஏன் அதுலேருந்து நம்ம கற்றுக்க மாட்டேங்கிறோம்? ப்ராப்ளம் என்னென்னா இந்த விழிப்புணர்வு எல்லா லெவல்லையுமே ப்ராப்ளமாக இருக்குது. மெடிக்கல் கேர், நான் வந்து அலோபதிக் கேர்லேயே நான் சொல்கிறேன், நிறையா டாக்டர்ஸ்க்கு இன்னும் அந்த அளவுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் போய் சேரலை. 2008 ஒரு ரொம்ப அழகான ஒரு ரிவ்யூ ஆர்டிக்கல் இதில் வந்தது. பிரேதத்தினால, இந்த இபோலாவை தவிர பிரேதத்தினால எந்த வியாதிகளும் இந்த மாதிரி நிலைமையில் வந்து பரவலைன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம பிரேதத்தை பார்த்து பயப்படக்கூடாது. அஃப்கோர்ஸ் அதெல்லாம் அப்பப்போ அப்புறப்படுத்துறது தான் நல்லது. அது வந்து தண்ணியில் கண்டாமினேஷன் ஆகாமல் இருக்கணும். ஏன்னா நம்ம வந்து ஷாலோ கிரேவில் போட்டோன்னா அது அவங்களுக்கு ஏதாவது வியாதி இருந்ததுன்னா அது தண்ணியில் போய் கலக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். சாரி, ஸோ அது நம்ம பார்த்துக்கணும். பட் மற்றபடி பிரேதத்தை பார்த்து கவலைப்படாதீங்க. தண்ணி தான் ரொம்ப 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 முக்கியமானது. காலரா, டைஃபாய்டு, வயிற்றுப்போக்கு, கேஸ்ட்ரோன்ட்ரைட்டிஸ், ஹெப்படைட்டிஸ் ஏ, ஹெப்படைட்டிஸ் சி, இதெல்லாம் சாப்பாடு மூலியமாகவும் தண்ணி மூலியமாக போகிறது. லெப்டோஸ்பைராங்கிறது நேராக தண்ணி மூலியமாக, பட் ஸ்கின் மூலியமாக உள்ள வர விஷயம். இதெல்லாம் பிரச்சனைகள். கொசு மூலியமாக பரவுறது மலேரியா, டெங்கு சொல்லியிருக்காங்க. இதை தவிர நிறையா இருக்குது. வெஸ்ட் நைல், சிக்கன் குன்யா, ஜாப்பனீஸ் என்செஃபலைட்டிஸ் எத்தனையோ இருக்குது. பட் டெங்கு மலேரியாவை பற்றி தான் ரொம்ப கவலைப்படுறோம். அதை தவிர ஒருத்தர்கிட்டேருந்து ஒருத்தர் பரவுது, மீசல்ஸ் பரவறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் நம்ம ஊரில் வேக்சினேஷன் என்ன இருக்கிறதுனால அவ்வளோ மோசம் இல்லை. சிக்கன் பாக்ஸ் பரவலாம். 2004 சுனாமி வந்ததுக்கப்புறம் பந்தா ஆச்சேயில் நம்பர் 1 காஸ் ஆஃப் டெத் இன் பீப்புள் ஹூ ஆர் டிஸ்பிளேஸ். அந்த மாதிரி பிரச்சனைகள்னால தனியாக எடுத்து வச்சவங்களுக்கு நம்பர் 1 காரணம், உயிர் சேதத்துக்கு காரணம் ஜலதோஷம், மூக்கு சளி சம்மந்தப்பட்ட விஷயம் ஃப்ளூவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2005 பாகிஸ்தானில் எர்த்குவேக் நடந்தது. அங்கேயும் நம்பர் 1 உயிர் சேதத்துக்கு காரணம்
ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன்ஸ், இதை பற்றி நம்ம யோசிக்கிறது கிடையாது. அதை தவிர ஸ்கின் ப்ராப்ளம், ஸ்கின் ஃபங்கஸ், இன்ஜுரிஸ், டெட்டனஸ், இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது. இப்போ டெங்குங்கிறது ஒரு பாகம். இப்போ டெங்குங்கிறது வந்து நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும்னா, நம்ம வந்து ஏற்கனவே நிறைய விஷயம் நமக்கு தெரியும், தண்ணியை பற்றி பேசுகிறோம். டெங்கு கொசுங்கிறது வந்து 50 அடி தான் பறக்கும், மலேரியா கொசு மாதிரி கிடையாது. அது 50 அடி தான் பறக்கும். ஸோ நம்ம வீட்டு பக்கத்தில் 50 அடிக்கு தண்ணி இல்லைன்னா நம்ம ரிஸ்க் கிடையாது. இப்போ நம்ம வீட்டு பக்கத்தில் தண்ணி இருக்குது, இன்னும் தண்ணி ஸ்டாக்னேஷனாக இருக்குன்னா அந்த இடத்துலேருந்து முடியும்னா வெளியேறது தான் நல்லது. அந்த இடத்துலையே இருப்பேன் அப்படின்னு சொல்கிறது வந்து நல்லது இல்லை. வேறு என்ன பண்ண முடியும்? வீட்டுக்குள்ளேயே நிறைய பேர் செடி தொட்டியெல்லாம் வச்சுருக்காங்க. இப்போ வந்து இந்த ஒவ்வொரு பெரிய பெரிய ஆஃபீஸ்லாமும் ஃபவுண்டன் வச்சுக்கிறது ஃபேஷனாக போயிடுது. இதெல்லாம் இப்போ தேவையா நமக்கு? நான் ஐடி கம்பெனியில் நிறைய இடத்துல போய் கேட்குறேன், எத்தனை பேர் உங்கள் ஃப்ளாட்டில் இருக்கீங்களோ, எங்கே இருக்கீங்களோ, மேலே போய் பார்த்துருக்கீங்க, அதுக்கெல்லாம் கவர் போட்டிருக்கான்னு கேட்டால் ஒருத்தர் கூட பார்த்தது கிடையாது. இதெல்லாம் பிரச்சனைகளாக இருக்குது. இந்த மாதிரி விஷயம்லாம் நம்ம ஈஸியாக நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியும். அதனால தான் எங்கள் ஹாஸ்பிட்டலில் இந்த மாதிரி ஒரு சிம்பிள் ப்ரோஷர் ஒன்று நாங்கள் வெளியே கொண்டு வந்துருக்கோம். டெங்கியை பற்றிய என்னெல்லாம் விஷயம் நீங்கள் செய்யணும், என்னெல்லாம் செய்யக்கூடாதுங்கிறது. பேசுகிறத பார்த்தா இதில் தமிழாக்கம் ஒன்று பண்ணணுங்கிறது தோன்றது, அது ரொம்ப முக்கியம். இல்லை அதான் இது வந்து எங்களோட முதல் முறை ஆப்பர்ச்சுனிட்டி. இது ஒரு ஃபஸ்ட் அட்டெம்ப்டாக வச்சுக்கோங்க. ஏன்னா முதல்ல ஆங்கிலத்தில் பண்ணால் தான் இதை தமிழாக்கம் பண்ணி நாங்கள் பண்ண முடியும். பட் இதோட முக்கியத்துவம் இப்போ தான் புரியுது. ஏன்னா இப்போ நம்ம பெரியவங்களை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். முக்கியமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா உயிர் சேதம் அப்போ காமிச்சதில் கூட எல்லாம் குழந்தைகளை பற்றி பேசுகிறாங்க. ஸ்கூலில் என்ன பண்ணுறோம்? வயசு குறைச்சலாக இருக்க இந்த குழந்தைகளுக்கும் வயசானவங்களுக்கும் ஏற்கனவே உடம்பு முடியாதவங்களுக்கு தான் பிரச்சனை ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. இந்த மாதிரி மக்களுக்கு தான் நம்ம இன்னமும் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஸ்கூல்லலாம் நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஏன்னா குழந்தைகள் அங்கே தான் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது. இப்போ நம்ம வேலை செய்கிற இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம்? போகிற வர இடத்துல என்ன பண்ண போகிறோம்? இதெல்லாம் பற்றியெல்லாம் நம்ம யோசிக்க வேண்டி இருக்குது. ட்ரீட்மெண்ட்டுங்கிறது வந்து ஒரு சின்ன முக்கியமான ஒரு விஷயம் தான், இல்லைன்னு சொல்லலை. பட் அது ஒரு சின்ன விஷயந்தான். அதை தாண்டி நிறைய விஷயம் இருக்குது. சிங்கப்பூரில் எப்படி கண்ட்ரோல் பண்ணாங்க? ட்ரீட்மெண்ட்டை வச்சு இல்லை. ட்ரீட்மெண்ட் வந்து ஏற்கனவே பிரச்சனை ஆனவங்களுக்கு மாத்திரம்தான் சப்போர்ட்டு. வராமல் இருக்கிறதுல தான் அவங்க நிறைய எனர்ஜி எக்ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா, யாருக்கு வந்தாலும் உடனே அட்மிட் பண்ணணுங்கிறாங்க. சில பேருக்கு அட்மிஷன் தேவைப்படுது. இப்போ ஒரு சகோதரி ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, அவங்களுக்கு டெஃபினட்டாக அட்மிஷன் தேவைப்பட்டிருக்கலாம். எஸ் பட் முக்கால்வாசி பேருக்கு அட்மிஷன் தேவையில்லை. ஆனால் என்ன ஆகுது? எல்லாருக்கும் பயம். இப்போ நம்ம அது வந்து புறநோயாளிகள் பிரிவிலேயே நம்ம கவனிக்க முடியும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருந்ததுன்னா, ஒரு சிஸ்டமேட்டிக் வழி இருந்ததுன்னா இந்த தேவையில்லாத பயமும் இருக்காது இல்லையா? கண்டிப்பாக. இந்த மாதிரி பயம் இருக்கிறதுனால தான் தப்பான மெசேஜும் போகிறது. தேங்க்யூ டாக்டர். டாக்டர் விஜயபாபு, டெங்குக்கு என்ன மாதிரியான ப்ரிகாஷன் மெத்தட் எடுக்கணும்? டெங்குவில் வந்து ஹை ஸ்டேஜ் போகும்போது என்ன ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்? என்ன மாதிரியான ஃபுட் ஹேபிட்ஸ் மெயின்டைன் பண்ணணும்? ஆக்சுவலாக டெங்கு வந்துட்டு ரொம்ப பேனிக் இப்போ ரீசெண்டாக க்ரியேட் ஆகிருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து ஜென்ரல் ஃபேஷன் எனக்கு எப்படி வருதுன்னு சொல்கிறேன். கேஸு ஒரு ஃபீவர் வந்துச்சுன்னா முதல்ல என்கிட்ட வராது. எப்போவுமே வெளியில் போயிட்டு ஓவர் தி கவுண்டரில் மெடிக்கேஷன் எடுத்துகிட்டு தான் வருவாங்க. அங்கே தான் தப்பு முதல்ல நடக்குது. ஃபீவருக்கு நம்ம மக்களுக்கு எப்போவுமே ஃபாஸ்ட்டாக ரெக்கவரி வேணும் சார். 2 நாளுக்குள்ளே ஜுரம் தாங்க முடியாது. தே நீட் ஃபாஸ்ட் ட்ரீட்மெண்ட். ஃபாஸ்ட் ட்ரீட்மெண்ட்னால் பேராசிட்டமால் வந்துட்டு ரிக்வயர்டோட டோஸ் மேலே போட்டுடுறாங்க. அங்கேருந்தே பிரச்சனை ஆரம்பிக்குது. அது என்ன ஃபீவர் மட்டும் குறைக்குது, பட் டயர்ட்னஸ் போகாது. ஆப்வியஸாக என்கிட்ட வரும்போது ஃபீவர் எல்லோரும் என்ன சொல்லுவாங்கன்னா, சார் எனக்கு 2 நாள் நான் மாத்திரை போட்டேன் சார், மாத்திரை போட்டு சரியாயிடுச்சு, பட் இந்த டயர்ட்னஸ் மட்டும் போகல. தட் இஸ் அ டிப்பிக்கல் வைரல் ஃபீவரோட பிக்சர். ஃபீவர் குறைஞ்சிரும், பட் டயர்ட்னஸ் வந்து ஒரு அன்டியூ ஃபெட்டிக் தான். அவங்களால பாத்ரூம் டாய்லெட் கூட போகிறது கூட கஷ்டம் இருக்கும். ஸோ அதுக்கு நம்ம வந்துட்டு ஆப்வியஸாக செகண்ட் டே ஃபீவர் நம்ம வந்து கவுண்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். தேர்ட் டே ஃபீவர்னா வி வில் டூ த ரொட்டீன் இன்வெஸ்டிகேஷன். பார்த்தப்பறம் தான் என்னால் கன்ஃபார்ம் பண்ணுவோம். பிகாஸ் டெங்குக்கு வந்துட்டு எடுத்தோடனே நம்ம ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்க முடியாது. பிகாஸ் வி டோன்ட் ஹவ் எனி ஸ்பெசிஃபிக் ட்ரீட்மெண்ட் இன் அலோபதி ஃபார் டெங்கு. ஈவன் வி டோன்ட் ஹவ் எனி வேக்சினேஷன் டில் நவ். இட் இஸ் ஒன்லி எ ப்ரிவென்டிவ் மெஷர். ஸோ அசியூம் பண்ணும் 3 days 4 days ஃபீவர், ஆல்ரெடி உங்கள் லொக்காட்டில் யாருக்கா டெங்கு இருக்கா கேட்போம். அப்படி இருந்துச்சுன்னா வி வில் ஆஸ்க் த பேஷண்ட் டு டூ சம் பேசிக் பிளட் இன்வெஸ்டிகேஷன். அதுவும் சில கன்ஃபர்மேட்டிவ் டெஸ்ட் இருக்குது. ஆஃப் லேட்டாக லேப்லேயே 2 வேரியேஷன் இருக்குது. தே டூ கார்ட் டெஸ்ட். கார்ட் டெஸ்ட் வந்து கவர்மெண்ட் கிளியராக சொல்லிடுச்சு, இட் இஸ் நாட் அட் ஆல் கிளியர், இது பண்ணவே கூடாது. கார்ட் டெஸ்ட்டில் ஃபால்ஸ் பாசிட்டிவ் நிறையா வருது. ஃபால்ஸ் பாசிட்டிவ்னா நெகட்டிவாக இருந்தால் கூட பாசிட்டிவ்னு வந்து உடனே ஒரு அன்வான்ட் பேனிக் க்ரியேட் ஆகி பேஷண்ட் இஸ் இன்சிஸ்டிங் ஆன் அட்மிஷன். அப்படி எல்லா பேஷண்ட்டும் நம்ம அட்மிட் பண்ணிட்டோம்னா எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் ஃபுல்லாகிடும் சார். இன்றைக்கி அதான் நிலமை. எல்லா கேஸுமே டெங்கு NS1 ஒன்று இருக்குது. கார்ட் டெஸ்ட்டில் பண்ணிங்கன்னா ஃபால்ஸ் பாசிட்டிவ் நிறையா வருது. சார் என்னை அட்மிட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு சொல்கிற ஒரே விஷயம் என்னென்னா, தெர் ஆர் சம் பேராமீட்டர்ஸ் இருக்குது. அதை வச்சு நம்ம ஒன்று அட்மிட் பண்ண முடியாது. பேசிக் திங்ஸ் தான். பிபி, பல்ஸ் ரேட், ஹீமோக்ளோபின் ஒன்று பார்ப்போம், PCVன்னு பார்ப்போம். சில கோமார்பிட் கண்டிஷன்ஸ் இருக்குது. இப்போ சில பேஷண்ட்டுக்கு சுகர் இருக்குது,
இப்போ நான் அந்த மாதிரி பேஷண்ட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காஷியஸாக இருக்கணும். சுகர், கேன்சர் பேஷண்ட் ஆன் ஹீமோடயாலிசிஸ் அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ப்ரிகாஷன் அவங்களுக்கு வேணால் அட்மிஷன் பண்ணிக்கிறோம். பட் ஆல் த பேஷண்ட் நீட் நாட் கெட் பேனிக். பட் ரீசெண்டாக there is an ரொம்ப ஹியூ அண்ட் க்ரை அபவுட் திஸ் நிலவேம்பு கஷாயம். பட் வி அலோபதி ஆர் நாட் அகெயின்ஸ்ட் த ட்ரீட்மெண்ட் பிகாஸ் அதில் எந்த சைடு எஃபெக்ட் இது வரைக்கும் ரிப்போர்ட் பண்ணல. ஸோ பேஷண்ட் யாராவது என்கிட்ட வந்து கேட்டாங்கன்னா நான் சொல்கிறது என்னென்னா, உங்களால் முடிஞ்சால் குடிச்சிக்கோங்க. பட் சம் பீப்புள் டெவலப் கேஸ்ட்ரைட்டிஸ். அது நான் சில பேஷண்ட் பார்த்துருக்கேன். லூஸ் டூல்ஸ் 2 கம்ப்ளைண்ட் வருது, சார் இதை குடித்த பிறகு எனக்கு கொஞ்சம் பேதியான மாதிரி இருக்குது, அப்போ வேண்டாம். அது கம்பல்சரியாக குடிச்சு தான் ஆகணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு அப்படி ஏதாவது ஒரு வயிறு எரிச்சலோ ஒரு லூஸ் டூல்ஸோ அது குடித்த பிறகு வந்துச்சுன்னா டோன்ட் ட்ரை ஃபோர்ஸ்ஃபுல்லி. அது உங்களுக்கு லாட் ஆஃப் ஹார்ம் தான் வரும். பட் there are some investigations. நான் அதை வச்சு தான் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும். மெயின் ப்ரிவென்ஷன் வந்து வீட்டில் இருக்கவங்க தான் இருக்குது. அவங்க என்ன பண்ணிக்கலாம், கொசு கடிக்காமல் என்ன பண்ணணும், சார் சொன்ன மாதிரி ரிப்பலண்ட்ஸ் யூஸ் பண்ணுறது, அந்த நேச்சுரல் மெத்தட் மேடம் சொன்ன மாதிரி இது இட்ஸ் நியூஸ் டு மீ ஆக்சுவலி ஐ டோன்ட் நோ தட் லெமன் இஸ் acts against mosquito. It's a news to me. நான் I will just preach my patients just அது ஒரு சிம்பிள் திங். இன்ஸ்டெட் ஆஃப் பையிங் a repellent mosquito coil அது யூஸ் பண்ணிக்கலாம். மலேரியா மஸ்கிட்டோங்கிறது நைட்டு கடிக்கிற மஸ்கிட்டோ. டெங்கி கொசு வந்து காலையிலையும் சாயங்காலமும் கடிக்கிறது. அதனால நீங்கள் நைட்டில் மாத்திரம் மஸ்கிட்டோ நெட்டில் யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு டெங்கியில் புண்ணியமே கிடையாது. அது ரொம்ப முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா நிறைய பேர் நைட்டில் ஏதாவது இந்த ப்ளக்இன்னு இதோ காயில் அந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணுறாங்க, பட் டெங்கி வருது. காரணம் என்னென்னா இது காலையிலையும் சாயங்காலமும் முக்கியமாக காலையில் கடிக்கிற கொசு. அதனால அந்த நேரத்துக்கு வந்து ஃபுல் ஸ்லீவோ இல்லை அந்த க்ரீமோ ஏதோ பண்ணிக்கிறது நல்லது. தேங்க்யூ ஸோ மச். பட் அவருடைய ஒரு விஷயத்துக்கு பதில் சொல்லணும். டாக்டர் அப்துல் காதர் அவர் என்ன சொன்னார், வயிற்று போக்கு வந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த நிலவேம்பு குடிக்கிறனால. அது எந்த அளவுக்கு உண்மை? நான் அதான் முதலே சொன்னேன், அது எடுக்கும்போது சரியான ஒரு மருத்துவரின் அறிவுரையின் பேரில் எடுக்கணும். ஏன்னா இவங்க வந்து நிலவேம்புன்னு சொல்லி இவங்க கடலை இவங்களா வாங்கி இவங்களா ப்ரிப்பேர் பண்ணும்போது அவர் சொல்கிற மாதிரி கேஸ்ட்ரைட்டிஸ் வரலாம். பிகாஸ் ஏன்னா அது வந்து கொஞ்சம் கசப்பான பொருள். அந்த மாதிரி கேஸ்ட்ரைட்டிஸ் வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த கஷாயத்தை கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கணும். கொஞ்சம் வாட்டரை விட்டு டெவலப் பண்ணியாச்சு அன்னிச்சுன்னா அந்த கேஸ்ட்ரைட்டிஸ் குறைஞ்சிரும், அந்த லூஸ் மோஷன் போகிறதுக்கு சான்ஸ் இல்லை. தேங்க்யூ டாக்டர். நீங்கள் என்ன பண்ணணும், அரசு என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க, தனி மனிதர் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? சாக்கடை தண்ணி தேங்கி நிற்கிது, அது நிற்காம வாரத்தில் ஒரு வாட்டி அவங்க அதை க்ளீன் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணுறாங்களா இல்லையா, பண்ணலைன்னா அவங்களுக்கு ஒரு பனிஷ்மெண்ட்டு. மீடியா வழியாக இது டெங்கு எப்படி வருது போகுதுன்னு ஆடு கொடுத்துட்டே இருந்தாக்கா எல்லாருக்கும் ரீச் ஆகுன்றது என்னோட. மழை வெள்ளத்தினால தான் இவ்வளோ வந்து சுத்தம் இல்லாமல் இருக்காங்க. இதை ஃபஸ்ட்டு நம்ம க்யூர் பண்ணாலே மேக்ஸிமம் வந்து டெங்கு வந்து கிளியர் ஆகிடும்னு என்னுடைய கருத்து. அரசாங்கம் வந்து சாக்கடையை வந்து முதல்ல க்ளீன் பண்ணணும், அது மூடி போடணும். அது வந்து சாக்கடையை அள்ளி கையோட லாரியில் கொண்டு போயிடணும். அதே இடத்துல போட்டு திருப்பி மறுமலையில் உள்ளே போகிறதுக்கு வைக்கக்கூடாதுங்கிறதுலாம் அரசாங்கத்துக்கு இருந்தாலும் இவங்க சொல்கிறதுக்கு இதில் வந்து 75% வந்து அந்த ஒரு தனி மனிதனுக்கு இருக்குது. இப்போ அவங்க வந்து அந்த வீட்டை சுத்தமாக வச்சுக்கிட்டாவே வந்து அவங்கள வந்து அதுலேருந்து அவங்க பாதுகாத்துக்கலாம். இப்போ வந்து மழை பெஞ்சு தண்ணி நிற்கிறனால தான் டாக்டர்ஸ் வந்து முகாம் போட்டு அதெல்லாம் பண்ணுறாங்க. அதே இது வருஷம் மழை பெய்யும்னு தெரியும், அதுக்கு முன்னாடியே அவங்கக்கிட்ட அவேர்னஸ் கொடுத்துட்டோம்னா அவங்க எதுவும் அது க்யூர் பண்ணிடுவாங்கல்ல. இந்த யூசஸ் ஆஃப் பிளாஸ்டிக்ஸ் வந்து நம்ம வெளியே த்ரோ பண்ணுறத வந்து கம்ப்ளீட்லி அவாய்ட் பண்ணணும். கவர்மெண்ட்லேருந்து ஒரு மேக் பண்ணி இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபுல் ஃபார்மில் இறங்கி முழு வீச்சில் பண்ணாங்கன்னா டெங்கு நம்ம ஒழிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி இறங்குனாங்கன்னா கண்டிப்பாக முடியும். அவங்க வீட்டை அவங்கவுங்க பாதுகாத்துக்கணும். நம்ம உயிர் நமக்கு முக்கியம், நம்மளை கொசு கடிக்கக்கூடாது அப்படின்னு நம்ம நினச்சோன்னா நம்மளே இறங்கி நம்ம எல்லாமே க்ளீன் பண்ணுறதுக்கு. வெள்ளிக்கிழமை எங்கள் ஏரியாவில் மெடிக்கல் கேம்ப் வச்சுருந்தோம். ஸோ அப்போது வந்து நான் தெருவாக போயிட்டு எங்கள் ஏரியாவில் ஜீவானகர்ட்டா தெருவில் மெடிக்கல் கேம்ப் வச்சுருக்கிறோம். வீட்டில் யாரை உடம்பு சரியில்லாங்களோ நேராக வாங்கன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கும்போது அந்த ஒரு தெருவில் வந்து தெரு ஜனங்களாக கும்பலாக இருந்தாங்க, லேடிஸ் எல்லாம். அப்போ என்னம்மா கும்பலாக நிற்கிறீங்க, இல்லை இந்த மாதிரி இந்த தெருவில் வந்து சாக்கடை தண்ணி வந்து ஏறக்குறைய ஒரு வாரமாக அப்படியே இருக்குது. நாங்கள் வந்து கார்பரேஷன் ஆஃபீஸுக்கு போனால் அங்கே உள்ள ஏடிஎம்கே ஆளுங்கட்சியில் இருக்கிறவங்க வந்து சொன்னாங்கன்னா நீங்கள் மறியல் பண்ணால் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி சொன்னாங்க. அப்போ நீங்கள் ஏன் மறியல் பண்ணுறீங்க, அது மாதிரி அவங்க சொல்கிற அளவுக்கு ஏன் நீங்கள் வச்சுக்கிறீங்க சொல்லிட்டு நேராக வந்து நம்மளே அதை இறங்கி பப்ளிக் தான் க்ளீன் பண்ணாங்க, நாங்களும் சேர்ந்து அதில் க்ளீன் பண்ணாங்க தான். முழுமையெல்லாம் வந்து அரசு எல்லா இடத்துலையும் பண்ணிச்சுலாம் சொல்ல முடியாது. அது ஒரு 10 ரூபாய்க்கு குடிநீரை மார்க்கெட்டிங் பண்ண முடிஞ்ச அந்த அரசாங்கத்தால் டெங்குவை பற்றி ஏன் விழிப்புணர்வை மக்களிடம் ஏற்படுத்த முடியலை, அது சம்மந்தமான விழிப்புணர்வு நிறையா ஏற்படணும் அப்படிங்கிறது. கவர்மெண்ட் டெங்குவை அழிக்கிறதுக்கான எந்த முயற்சியும் எடுக்கல சார். அதனால் இறந்தவங்க எண்ணிக்கை, அதனால் என்ன பிரச்சனை வந்துச்சு அதை மறைக்கிறதுக்கான முயற்சி தான் சார் எடுத்துகிட்டு இருக்காங்க. தண்ணி தேங்காமல் இருக்குது தான் என்ன பண்ணணும், ரோட்டில் 2 பக்கம் வடிகால் வச்சு கண்டிப்பாக அமைச்சிருக்கணும்.
இந்த அரசாங்கமும் யாருமே அதை செய்யவே இல்லை. என்ன மாதிரியான நடவடிக்கைகள், இந்த மாதிரி விழிப்புணர்வு ஏற்படுத்தணும்? இந்த டெங்குவை பொறுத்த வரைக்கும் வந்து செல்ஃப் ஹைஜீன் ஒன்றே போதும். இப்போ இந்த மழை காலத்தில் மழை தேங்கி இருக்கும், மழை தண்ணியில் நடக்கிறோம் போகிறோம் இல்லையா, அதுக்கு அந்த டைமில் வந்து இந்த சேத்து புண்ணெல்லாம் வரும். இந்த மாதிரி சேத்து புண்ணு வர்றதுக்கு வந்து இந்த சீமையகத்தின்னு ஒரு இலை இருக்குது. அந்த இலையில் வந்து சில மருந்துகள் களிம்பு கடையிலேயே கிடைக்குது. இந்த சீமையகத்தி களிம்பெல்லாம் வந்து காலில் பூசிக்கிட்டு போனாலும் கூட சேத்து புண்ணு வராமல் தடுக்கலாம். தனி மனித விழிப்புணர்வு ரொம்ப அவசியமாக இருக்குது இந்த டெங்குவை பற்றி. பிளாஸ்டிக் பயன்பாடை வந்து அரசும் வந்து முடிஞ்ச அளவுக்கு தடுக்கிறதுக்கு நடவடிக்கை எடுக்கணும். ஒரு தெருவில் 100 வீடு இருக்குன்னா முதல்ல நம்ம 2 பேர் இறங்கணும். உங்களை பார்த்து இன்னும் 2 பேர் இறங்குவாங்க, 8ஆகவும் 16ஆகவும் அப்படியே ஒரு தெருவே இறங்கினா நீங்கள் அரை மணி நேரத்தில் நீங்கள் ரோட்டை சுத்தம் செஞ்சுட்டு போயிடலாம். அரசாங்கத்தை நீங்கள் ஏன் எதிர்பார்க்குறீங்க? கார்த்திகா, நீங்கள் தான் பாதிக்கப்பட்டு மீன் இருக்கீங்க. இந்த அவேர்னஸ் கவர்மெண்ட் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் நிறையா கொண்டு வரணும். ப்ளஸ் அந்த ரோட்டில் வந்து மேடம் சொன்ன மாதிரி குப்பை தொட்டி வச்சாங்கன்னா அதை மூடுற மாதிரி ஒரு இது கொண்டு வரணும். இப்போ ப்ளீச்சிங் பவுடரும் குளோரின் மாத்திரைகளும் கவர்மெண்ட்டே கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறத விட நம்ம வீட்டிலையே நம்ம பண்டைய காலங்களில் யூஸ் பண்ண ஆன்டிசெப்டிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் ஒரு பெரிய விஷயம். மஞ்சள் பவுடர் ஒரு கிலோ வாங்குங்க, உப்பு ஒரு 5 கிலோ வாங்குங்க, ரெண்டையும் கலந்துட்டு நம்ம வாசல்களில் போட்டுடுங்க. ஒரு இன்செக்டோ ஒரு இதுவோ வராது, தடுப்பு மருந்தாக இருக்கும். சும்மாவே நமக்கு பனிக்காலம் எல்லாருமே பஃப் வச்சுக்கிறதோ அந்த மாதிரி தான் இருப்போம். அதை தடுக்கிறதுக்கு சிம்பிளான விஷயம் கற்பூரம். நிறைய கற்பூரத்தை வாங்கி நல்லா ஜன்னல்களில் அந்த ஓரங்களில் எல்லாம் போட்டிங்கன்னா நீங்கள் என்ன தான் மஸ்கிட்டோஸ்க்கு தடுப்பு மருந்துகளாக வைக்கிறது எல்லாமே நமக்கு ஆபத்து தான். ஒரு நார்மல் ப்ரீத்திங்கை விட ஒரு மெடிசினல் ப்ரீத்திங்கை எடுத்துக்கிற மாதிரி தான். அதனால் அதை தடுக்கிறதுக்கு இந்த கற்பூர வாசனை உங்களுக்கு அந்த லங்ஸில் போகும்போது உங்களுக்கு நல்ல ரிலீஃப் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிக்கிறேன். ஃபுட்டு எங்கெங்கெல்லாம் கிடைக்குதோ அந்த ஃபுட்டு வந்து உண்மையிலே அது சுகாதாரமானதான்னு சாப்பிட்றவங்க அவேர்னஸாக இருங்க. ஓப்பனாக இருக்கிறது, பஜ்ஜி சுட்டு வச்ச உடனே அதில் 10 கொசு வைக்கிறத வச்சு சாப்பிடாதீங்க. அதே மாதிரி ஃபிஷ் மார்க்கெட்ஸு, அந்த சிக்கன் வாங்குகிற இடத்துலலாம் அந்த மாதிரி ஒரு அவேர்னஸை நீங்கள் போகும்போது அந்த சிக்கன் காட்ட சொன்னேன், சார் இதை கொஞ்சம் மூடி வச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும். வேப்பலை எல்லாம் நீங்கள் கொண்டு போய் குப்பையில் போடாதீங்க, நல்லா பத்திரமாக சேர்த்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கொசு டயத்தில் சாம்பிராணியில் அந்த வேப்பலையை போடுங்க, ஓடிடும். சின்ன சின்ன விஷயங்கள் ஆனால் பெரிய பெரிய நோய்களை குணப்படுத்தக்கூடியது. நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு மனிதனுக்கு அகத்தூய்மை புற தூய்மை ரொம்ப முக்கியம். அகத்தூய்மைன்னு என்ன? இப்போ வெளியே போயிட்டு வர்றோம், கையை சுத்தமாக கழுவிட்டு சாப்பிட்றது, அது மாதிரி வாட்டரை வந்து சுத்தமாக ஹீட் பண்ணி குடிக்கிறது, சுத்தமான உணவுப் பொருளை சாப்பிட்றது. அதே மாதிரி புற தூய்மைங்கும் போது முடிந்த வரையிலும் நம்மால் வந்து பாதுகாக்கப்படக்கூடிய இடங்களை சுத்தமாக வைத்திருந்தாலே ஒரு மனிதன் நோய் நொடி இன்றி முழுமையாக வாழலாம். நன்றி டாக்டர். சீசன் ஃபார் டெங்கு ஆப்வியஸ்லி. ஓவர் தி கவுண்டர் மெடிக்கேஷன் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். செல்ஃப் மெடிக்கேஷன் ஒரு 1 or 2 டேஸ்க்கு ஜஸ்ட் ரெஸ்ட்ரிக்டட் டு பேராசிட்டமால் 1 or 2 டேப்லெட்ஸ், இது மட்டும் தான் போகலாம். நெக்ஸ்ட்டு தே ஹேவ் டு கம் சி தி டாக்டர்ஸ், அதுதான் மெயின் திங். அவங்களே செல்ஃப் மெடிக்கேஷன் எடுத்துக்காங்க. எஸ்பெஷலி கோமார்பிட் கண்டிஷன், அதாவது ஒரு சுகர் பேஷண்ட்டோ, பிபி பேஷண்ட்டோ, டயாலிசிஸில் இருக்கவங்களோ, கேன்சர் பேஷண்ட்டோ, முக்கியமாக இப்போது செல்ஃப் மெடிக்கேஷன் அடல்ட் தான் நினச்சிட்டு இருக்கீங்க. ஈவன் ஃபார் பீடியாட்ரிக்ஸ் தே ஹவ் ஸ்டார்டட் சார். குழந்தைங்களுக்கே சார் நானே வந்து நான் மெடிசன் கொடுத்துட்டேன், உங்கள் அம்மா வந்து ட்ரீட்மெண்ட் வரும்போதே சொல்லுவாங்க, என்கிட்ட இருந்தால் எல்லா மருந்தும் நான் கொடுத்துட்டேன் சார். 4 மருந்து கம்பெனி சொல்லுவாங்க சார், 4 மருந்து கம்பெனி நான் கொடுத்துட்டேன் சார், ஜுரம் குறையல, அதனால் தான் கூட கூப்பிட்டு வந்திருக்கேன் சார். எதுக்கு வந்திருக்காங்கன்னா இன்ஜெக்ஷனுக்கு. அல்டிமேட்டாக இது மாதிரி ஒரு 4-5 கேஸ் என்ற சாம்பிள்ஸே இருக்குது. ட்ரை பண்ணும்போது இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது டெங்கு. சரி, ஓகே. ஸோ இது மாதிரி செல்ஃப் மெடிக்கேஷன் அவாய்ட் பண்ணுங்கள். சரி, அவ்வளோதான். வீட்டுக்குள்ளே இருந்தாலும் சரி, வீட்டுக்கு வெளில இருந்தாலும் சரி, 50 அடிக்குள்ளே தண்ணி நிற்கலைன்னா ரிஸ்க் ரொம்ப கம்மி. வீட்டுக்குள்ளே தண்ணி திங்காத மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ நிறைய பேர் சொன்னீங்க தண்ணி பிடிச்சி வைக்க வேண்டியிருக்குன்னு, அது தவிர்க்க முடியாத விஷயம். பட் அதை மூடி வைக்கலாமே. ஒரு குடத்தில் வைக்கிறீங்களா, அது மூடுறது கஷ்டமே இல்லை. அது மூடி வைக்கிறது இஸ் அ வெரி குட் ஐடியா. இந்த பிளாஸ்டிக் பொருட்கள், தேங்காய் மட்டை, டயர் இதெல்லாம் அப்புறப்படுத்துறது ரொம்ப நல்ல விஷயம். ஸோ கொசு வராமல் இருக்கிறது நல்லது. 2வது, டாக்டர்கிட்ட போனீங்கன்னா தயவு செய்து இன்ஜெக்ஷன் போடுங்க, ஆன்டிபயோட்டிக் கொடுங்கன்னு வற்புறுத்தாதீங்க. என் பேஷண்ட்லாம் தெரியும், நான் இன்ஜெக்ஷன் போட்டேன்னா தடுப்பூசி மாத்திரம் தான் போடுவேன், யாருக்கும் ஆன்டிபயோட்டிக் கொடுக்க மாட்டேன். பாராசிட்டமால் நிறையா கொடுப்பேன், அவ்வளோதான். பட் நீங்கள் தேவையில்லாமல் பொதுமக்கள் கேட்குறது நல்லதில்லை. ஏன்னா இது பிற்காலத்தில் உங்களுக்கு நிறையா பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. தேவையில்லாமல் நீங்களே மருந்து எடுக்காதீங்க. அதுவும் வலிக்கு மருந்து வந்து பின்னாடி உங்களை வந்து கடிக்கும், அதில் ஒன்றும் டவுட்டே இல்லை. இப்போ கொசு கடிக்கும், பின்னாடி அந்த வலிக்கு மருந்து கடிக்கும், நிறைய கடிக்கும். ப்ளீடிங் ஆரம்பிச்சதுன்னா அது ரொம்ப பிரச்சனையாக இருக்கும். இந்த ஸ்டீராய்டு மாத்திரையோ, வலிக்கு மாத்திரையோ, அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் தேவையில்லாமல் எடுக்காதீங்க. என்னோடய ஃபீல்டு வந்து மைக்ரோபயாலஜிங்கிறதால கிருமிகள் வந்துட்டு இந்த உலகத்தில் இப்போ வந்ததில்லை, நாளைக்கு போயிட போகிறதும் இல்லை.
அது பல கோடி வருஷமாக வந்துட்டு இங்கே இருந்துக்கிட்டு இருக்கு. ஒன்றுக்கு அடுத்து ஒன்று வருது. மனிதன் வந்து அதை வந்துட்டு மீறி அதை மேலே ஏறி வந்து தாண்டணும்னு பார்க்குறான். சிலது தாண்டிடுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்மால் பாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அது வந்து எங்கே இருக்குது, நம்ம தாண்டிட்டோம் அதை. ஸோ அது மாதிரி டெங்கியூவையும் டெஃபினட்டாக ஒன் டே தாண்டத்தான் போகிறோம். அது வந்துட்டு எந்த ஜெனரேஷனில் ஆகுமோ எனக்கு தெரியாது. பட் டெஃபினெட்லி ரிசர்ச் இஸ் ஆன்கோயிங். உலகத்தில் எந்த ஒரு பொருளையும் நீங்கள் எடுங்க, அதை வந்துட்டு நீங்கள் அதை பிரித்து தரும்போது அந்த பொருள் வந்து சின்னதாகும். வாட் வி டிவைட் இட் பிகம்ஸ் ஸ்மால். பட் நாலேஜ் இஸ் த ஒன்லி திங் வென் யூ டிவைட் இட் மல்டிப்ளைஸ். வெரி குட். ஸோ அதை வந்துட்டு நம்ம ஸ்டார்டிங் ஃப்ரம் ஸ்கூலில் இருந்து நம்ம அதை வயசானவங்க வரைக்கும் கொண்டு வரணும். தேங்க்யூ டாக்டர். மீண்டும் தீவிரமடையும் டெங்கு காய்ச்சலை குறித்த விழிப்புணர்வுக்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கிறதா இல்லையா என்பதை குறித்து ஒரு நீண்ட விவாதம். சமீபத்தில் நான் ஒரு இளநீர் கடைக்கு போயிட்டு இளநீர் குடித்து முடிச்சுட்டு காசு கொடுத்த உடனே எப்போவுமே வந்து அவர் 2ஆக வெட்டுவார். இளநீர்கார் எப்போவுமே 2ஆக வெட்டுவார். ஆனால் அது மட்டும் அவர் ஒரு 4ஆக வெட்டினார். அப்புறம் இன்னும் கூட ஒரு 2ஆக வெட்டினார் ஒரு பகுதியை. மொத்தம் அதை 8ஆக வெட்டி கீழே போட்டார். அப்போ நான் கேட்டேன், எப்போவுமே 2ஆக தானே வெட்டுவீங்க நான் குடிக்கும்போது அப்படின்னா, இப்போ ஏன் வந்து 8ஆக வெட்டுறீங்க அப்படின்னும் போது அவர் சொன்னார், இல்லை தம்பி, இந்த டிவி இதெல்லாம் பார்க்குறேன், 2ஆக வெட்டும் போது இதில் வந்து மழைநீர் தேங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, நம்மளால் எதுக்கு வந்து டெங்கு வரணுன்றதுனால என்னால் ஏதோ ஒரு முடிஞ்ச உதவி, ஒரு 8ஆக வெட்டி போட்டோம்னா மழைநீர் தேங்காது அப்படின்னு. ஒரு சராசரி வறுமை கோட்டில் இருக்கக்கூடிய ஒரு இளநீர் விற்பவருக்கு இருக்கக்கூடிய விழிப்புணர்வு படித்த மக்களுக்கும் பாமர மக்களுக்கும் இந்த தொலைக்காட்சி வாயிலாக போய் சேர வேண்டும் என்பதற்காக தான் இந்த நிகழ்ச்சி எடுத்திருக்கோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பவர்கள் நிச்சயமாக உங்களுடைய வீட்டை சுத்தமும் சுகாதாரமாக வைத்து கொள்ளுங்கள். தேங்குகின்ற நீர் நம்மை அழிக்கின்ற கழிவு நீராக மாறும். அது கொசுக்கள் வளர்வதற்கு வழிவகுக்கும். ஆகவே நீர்நிலைகளை மூடி வையுங்கள். சுத்தமான நீரை குடியுங்கள். அதையும் சுத்தமான நீரை சூடாக்கி காய்ச்சி குடியுங்கள். நிலவேம்பு குடிநீரை உங்களுடைய நோய் வருவதற்கு முன்பாகவே குடிக்க ஆரம்பியுங்கள். அப்போ இந்த மாதிரியான பாதுகாப்புகளை எல்லாம் நாம் எடுத்தோம் என்று சொன்னால் நோயை விட வருமுன் பாதுகாப்போம் என்றதால் வருங்கால சந்ததியை நினைப்போம். நாம் மிகவும் சுத்தமாக இருப்போம். வருங்கால பாரதத்தை டெங்கு இல்லாத ஒரு பாரதமாக ஆக்க இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு உதவும் என்ற நம்பிக்கையோடு நிறைவு செய்கின்றேன்.